நாம் ஒரு தேர்தலை எதிர்நோக்கி இருக்கிறோம். இது நாடாளுமன்ற தேர்தல். நாடாளுமன்ற தேர்தலை இப்போது ஆட்சியில் இருந்து கொண்டிருக்கிற மோடி ஆட்சி தொடரலாமா என்பதை தலைப்பாக வைத்து தான் இந்த பொதுக்கூட்டம். தமிழ்நாடு பல ஆட்சிகளை கண்டிருக்கிறது. எப்போதிருந்து இங்கு ஒரு ஆட்சி முறை, அரசு முறை, தேர்தல் முறை வந்ததோ அந்த காலத்திலிருந்து பல்வேறு அமைச்சரவைகளை பார்த்திருக்கிறது. இந்திய அளவில் அப்படி ஒரு ஆட்சி முறை 46 47 பார்த்து கொண்டிருக்கிறோம். முதலில் நாம் தமிழ்நாட்டில் இருக்கிற நாம் எந்த மாதிரி ஆட்சி முறையை நாம் இதுவரைக்கும் சந்தித்திருக்கிறோம் என்பதை கொஞ்சம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஒரு ஆட்சி என்பது அந்த நாட்டில் இருக்கிற மக்களின் முன்னேற்றத்திற்காக பாடுபடுவது. மக்களின் முன்னேற்றம் எந்த மக்களின் முன்னேற்றம் என்பதுதான். இந்த நாட்டுக்கான எல்லா வளங்களையும் உருவாக்கி தருகிற உழைக்கும் மக்களை, கிராமப்புற மக்களை, வஞ்சிக்கப்பட்ட அடித்தட்டு மக்களை, அவர்களை மேலுயர்த்துவதுதான் நோக்கமாக இருக்க வேண்டுமே தவிர, ஏற்கனவே பணக்காரராக தொழில் அதிபர்களாக இருப்பவர்களை அல்லது ஏற்கனவே ஆட்சி பொறுப்பிலும் அரசு பொறுப்பிலும் எல்லா அரசு நிலைகளிலும் ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கிற உயர் ஜாதியினரை உயர்த்துவதல்ல ஆட்சி. அது இந்தியா முழுதும் நடந்தபோது 1920 முதல் தேர்தல் நடந்து எல்லோருக்கும் அப்போ வாக்குரிமை இல்லை. வரி செலுத்துவோருக்கு, பட்டாநலம் வைத்திருப்போருக்கு, பட்டதாரிகளுக்கு மட்டும் இருந்த காலம். அப்படி நடந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் பார்ப்பனலாதார் கட்சியான நீதி கட்சி ஆட்சி பொறுப்பை ஏற்றது. அதிலிருந்து நாம் பலவற்றை பார்க்கிறோம். அந்த ஆட்சி பொறுப்பில் அமர்ந்தவர்கள் யார் என்று பார்த்தால் ஒவ்வொருவரும் பெரிய பணக்காரர்கள், பெரிய படிப்பாளிகள். டாக்டர் நடேசனார் ஒரு மருத்துவர், டாக்டர் TM நாயர் மருத்துவர். அவர் இங்கிலாந்தில் MDA முடித்துவிட்டு அங்கேயே பயிற்சி செய்து அதற்கு பின்னால் பாரிஸில் போய் ENT சிறப்பு மருத்துவம் படித்துவிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்தவர். மருத்துவம் பார்க்கவில்லை, மக்கள் நலனை பார்ப்பதற்காக தன்னை ஒப்படைத்து கொண்டவராக இருந்தார். சர்பிட்டி தியாகராயர் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் சென்னையின் மேயராக இருந்தவர். அப்போ தலைவர் தான், மேயர் என்ற பெயர் இல்லை. பெரிய பணக்காரர். இந்த சென்னையில் இல்லை, தென்னிந்தியாவிற்கென்று அமைக்கப்பட்ட வர்த்தக சபை, சேம்பர் ஆஃப் காமர்ஸ் என்று சொல்லுவார்கள், அதை உருவாக்கியவரும் தன்னுடைய வாழ்நாள் முழுதும் தலைவராக இருந்த சிறப்புக்குரியவர், மிகப்பெரிய தொழிலதிபர். இப்படிப்பட்ட பணக்காரர்கள் அடங்கிய அமைச்சரவை தான், அவர்கள் பொறுப்பில் இயங்கிய அமைச்சரவை தான். ஆனால் அவர் தங்கள் இலக்கு மாந்தர்களாக யாரை வைத்திருந்தார்கள் என்பதுதான் செய்தி. அவர்கள் உயர் ஜாதியினராக இருக்கலாம், பணக்காரராக இருக்கலாம், ஆனால் பாமர மக்களை பற்றியும் ஏழைகளை பற்றியும் ஒடுக்கப்பட்ட மக்கள் கூட்டத்தை பற்றியும் சிந்தித்தவர்களாக இருந்தார். அந்த கட்சி அமைப்பின் விதிகளில் கூட முதல்ல அவர்கள் உருவாக்கி என்பது இதுவரைக்கும் எல்லா இடங்கள்லையும் உட்கார்ந்து கொண்டிருப்போர் சில சிறிய கூட்டம். அந்த கூட்டம் அவங்க அறிக்கையில் சொன்னார்கள், நாம் 4,15,00,000 பேர் இருக்கிறோம், அதில் 15 லட்சம் கூட இல்லாத எண்ணிக்கையில் இல்லாதவர்கள் தான் எல்லா பொறுப்பிலும் அமர்ந்து கொண்டு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். நமக்கான திட்டங்களை தீட்டுகிறார்கள், அதை செயல்படுத்துகிற இடங்கள் அவர்கள் தான் இருக்கிறார்கள், அதை பற்றி பரிசீலிக்கிற நீதித்துறையிலும் அவர்கள் தான் இருக்கிறார்கள். ஆனால் இதிலிருந்து எல்லோருக்குமான பங்களிப்பை எப்படி எடுத்துக்கொண்டு வருவது என்பதை பற்றி யோசித்தார்கள். அதற்கு அங்கு வெளியே வந்த ஆங்கிலேயனுக்கு இங்கு இருக்கிற ஏற்றத்தாழ்வுகள் வேடிக்கையாக தெரிந்தது. இப்படியெல்லாம் மனிதகுலம் இருக்குமா என்றுதான் அவன் கருதினான். அவன் இவருக்கு துணையாக இருந்தார்கள். இவர்களும் சொல்லிக் கொண்டார்கள், உங்களுக்கு நாங்கள் துணையாக இருப்போம், ஆனால் எங்கள் மக்களுக்கான சட்டத்தை இயற்றி நடைமுறைப்படுத்துவதற்கு நீங்கள் எங்களுக்கு துணை செய்ய வேண்டும் என்பதுதான் கோரிக்கை. நடந்தது. அப்படித்தான் தொடர்ச்சியாக ஆட்சியில் அதற்கு பின்னால் 36 வரைக்கும், அதற்கப்புறம் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. 1937 புதிய அரசியல் சட்டம் ஒன்று வந்தது. அப்போது அந்த தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்று இங்கு ராஜகோபாலாச்சாரி என்பவர் தலைவராக வந்தார். ராஜகோபாலாச்சாரி என்பவர் தலைமை முதலமைச்சராக வந்த பின்னால் இங்கு நிறைய குழப்பங்களை செய்தார்.
அவர் முதல்ல இந்தி திணிப்பு என்ற ஒன்றை கொண்டு வந்தார். இந்தி மொழியை எல்லோரும் கற்க வேண்டும் பள்ளியில் என்று கொண்டு வந்தார் விதியை. அப்போதான் முதல் கிளர்ச்சி எதிர்ப்பு உருவாகியது. ஆட்சி பொறுப்பில் செய்வது வேறு, கொள்கை அளவில் இப்படிப்பட்ட முடிவு எதற்காக எடுக்கப்பட்டது, எங்களுக்கு எதற்காக இந்தி வேண்டும், நீங்கள் துளசிதாச ராமாயணம் படிக்கலான்னு கேட்டதற்கு அதுதான் பதில் சொன்னார். இன்னொன்றும் சொன்னார், எங்களுடைய திட்டம் சமஸ்கிருதத்தை ஆட்சி மொழி ஆக்க வேண்டும் என்றுதான், அது வரைக்கும் இடைக்கால ஏற்பாடாக இந்தி இருக்கும் என்றுதான் அவர் சொன்னார். பள்ளிகளெல்லாம் கட்டாய பாடமாக கொண்டு வந்தார்கள். அப்போது எழுந்தது இங்கு கிளர்ச்சி. கிளர்ச்சி என்பதை முதலில் துவக்கி வைத்தவர்கள் வேண்டாம் வேறு சிலராக இருக்கலாம், சில குறிப்பிட்ட தலைவராக இருக்கலாம். பெரியார் அதற்கு முதல்ல எதிர்ப்பை தெரிவித்தார். எங்கள் நாட்டுக்கு எதுக்கு இந்தி தேவை என்றார். நாங்கள் எங்கள் மொழியில், தாய்மொழியில் நாங்கள் கல்வி கற்போம், செய்திகளை புரிந்து கொள்வோம், தேவையானால் உயர்கல்விக்கு ஆங்கிலம் இருக்கிறது, ரெண்டு போதுமே, எதுக்கு இன்னொரு மொழி என்று கேட்டார். அப்படி தான் ஆரம்பித்தது. ஆனால் துணைக்கு பல பேர் சேர்ந்தார்கள். பெரியாருடைய சுயமரியாதை இயக்கம் மட்டுமல்ல, சுயமரியாதை இயக்கம் யார் யாரையெல்லாம் விமர்சனம் செய்தோ அவர்களெல்லாம் உடன் இணைத்து கொண்டார்கள். அவருக்கு ஆளான காங்கிரஸ் கட்சியிலிருந்து ஆட்கள் வந்தார்கள். அப்போது காங்கிரஸ் கட்சியிலிருந்த நாவலர் சோமசுந்தர பாரதியார் பெரியாரோடு இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்கு வந்தார். காங்கிரஸ்காரர் அந்த NV நடராஜன் போன்றவர்கள் அதை விட்டு வந்தார்கள். இப்படி ஏராளமான பேர் சேர்ந்தார்கள். இன்னும் சொன்ன போனால் இந்து சாமியார்கள்லாம் உடன் இணைத்து கொண்டார். அருணடி அடிகள் இருந்தார்கள், ஈழத்தடிகள் இருந்தார்கள். இப்படிப்பட்டவர்களும் கூட இணைத்து கொண்டார்கள். இணைத்து கொண்டுதான் போராட்டம். நாம் எடுத்த செயல் திட்டத்திற்கு யாருக்கெல்லாம் ஏற்பு இருக்கிறதோ அவர்களை உடனிணைத்து கொண்டு எதிரிகளை, குறைவான எதிரிகளை எல்லாரையும், மற்றவர் எல்லாத்தையும் ஒரு பக்கம் சேர்த்து கொள்வது, எதிரிகளை தனிமைப்படுத்துவது என்பதை போல இருந்து காங்கிரஸிலும் பார்ப்பனர்கள் மட்டும்தான் அதற்கு எதிரிகள் என்பதை போல ஒரு உருவாக்கி ஒரு போராட்டம் அது பின்னாலே திரும்ப பெற்றது. 40 பிப்ரவரி மாதம் 1940 பெற்றார்கள். வேடிக்கை என்னவென்றால் அதில் ஏராளமான மாதிரி இறந்து போனார்கள். ஆனால் அதே போன்ற ஒரு போராட்டம், மொழி போராட்டம் பிரிந்து போன பாகிஸ்தானில் நடந்தது. வங்கத்தில் இருக்கிற மக்கள் உருதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, வங்கம்தான் எங்களுடைய ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்று கேட்டார். போராட்டத்தில் 5 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். அவள் சுட்டுக் கொல்லப்பட்ட நாளும் அந்த பிப்ரவரி 21 தான். அதைத்தான் உலக தாய்மொழி நாள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அதற்கு முன்னால் 20 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ்நாட்டில் நடந்த போராட்டம், இங்கு நடந்த போராட்டம் உரிய பதிவுகளை பெறவில்லை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். முதல்ல மொழி திணிக்கப்பட்ட போது எதிர்த்தார்கள். பெரியார் சொன்னார், இந்தி எதிர்ப்பு என்பது மொழி போராட்டம் அல்ல என்று சொன்னார். இது ஆரியர்கள் தங்களுடைய கலை, பண்பாடு ஆகியவற்றை தமிழர்கள் மீது திணிக்க செய்கிற முயற்சியின் தொடக்கம் என்று தான் சொன்னார். முதல்ல அப்படி தான் சொல்லுவான், மொழி தான் சொல்லுவான். மொழி நூல்கள் எதை தாங்கி இருக்கிறது? அறிவியலையா தாங்கி இருக்கிறது? இங்கே வந்த புராணங்களும் இந்தியில் இருக்கிற நூல்களும். அண்ணா கூட வேடிக்கையாக சொல்லுவார்கள், நாடாளுமன்றத்தினரிடம் சொல்லுகிறார்கள், இந்தி ஒன்றும் பெரிய சுலபம் இல்லை, இப்போ கஷ்டமானது இல்லை, 1 மாதத்தில் கற்றுக்கலாம், 3 மாதத்தில் கற்றுக்கலாம்னா. அண்ணா சொன்னார், அதில் கற்பறதுக்கு அதை விட வேற என்ன இருக்குதுங்கிறாரு. அதில் இந்தியில் 3 நூல்கள் தான் இருக்கின்றன. ஒன்று ரயில்வே கைடு, அது இந்தியில் போட்டிருப்பான் அப்பெல்லாம். அப்புறம் துளசிதாச ராமாயணம், இது 2 தான் எனக்கு தெரியுது, 3வது நூல் கூட எனக்கு தெரியவில்லை, வேற என்ன இருக்குது இந்தியில் கற்றுக்கொள்வதற்கு என்று வேடிக்கையாக கேட்டார். ஆனால் அதை விடாப்பிடியாக பிடித்தார்கள். அவர்கள் ஆட்சி போன பின்னால் ஆட்சியில் மாற்றம் ஏற்பட்டது. 2ஆம் உலகப் போர் முடிஞ்சோன்னா ஆட்சிக்கு வந்தவர் காங்கிரஸ்காரராக இருந்தாலும் அவர்கள் வெகுமக்கள் மீது அக்கறை கொண்டவர்களாக இருந்தார்கள். கட்சி வேணா காங்கிரஸாக இருக்கலாம். ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் இந்திய விடுதலைக்கு போது முதலமைச்சராக இருந்தவர். அவர் ஏற்கனவே நாம் கொண்டு வந்த இடஒதுக்கீட்டு முறையை, அது வகுப்பாரி உரிமை என்று சொல்லப்பட்டது, அந்த முறையை அவர் தொடர்ச்சியாக வைத்திருந்தார். அதுக்கு முந்தையில் இந்தியாவில் எங்கும் இடஒதுக்கீடு இல்லை, பிரிட்டிஷ் இந்தியாவில் இல்லை. தனியான மன்னர்கள் ஆட்சி சொன்ன பகுதியில் இருந்தது. கோலாப்பூர் அரசர், மராட்டியத்தில் இருந்த கோலாப்பூர் அரசர் சாகு மகாராஜ், அவர் பகுதியில் 50 விழுக்காட்டு இடங்கள் பார்ப்பனலாதாருக்கு என்று 1902 சட்டம் செய்திருந்தார். மைசூர் அரசர் 4வது கிருஷ்ணராஜ உடையார், அவர் 1921 ஒரு சட்டம் போட்டிருந்தார். ஆனால் பிரிட்டிஷ் இந்தியாவில் முதலில் சட்டமாக வந்தது தமிழ்நாட்டில்தான்.
அதை அடுத்து வந்த காங்கிரஸ் முதலமைச்சரும் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள், வகுப்பாரி உரிமையும் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். அதற்கு எதிராக பார்ப்பனர்கள் ஏதோ இவர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாரை மிகவும் குறை கூறினார்கள். அவர் பார்ப்பனலாதார் உணர்வு கொண்ட காங்கிரஸ்காரர். இந்து பத்திரிகை அவர் ரொம்ப இடஒதுக்கீட்டுக்கு ஆதரவாக இருப்பார் என்பதால் அவரை கிண்டலாக எழுதினார்கள். இவர் தாடி இல்லாத ராமசாமி என்று எழுதினார். அவர் தாடி வச்சிருக்க ராமசாமி ஈவே ராமசாமி, இவர் தாடி இல்லாத ராமசாமி என்று எழுதினார். உடனே இவர் பத்திரிக்கைனா நம்மெல்லாம் பயந்துட்டு இருப்பான், தொலைபேசி செய்து இந்து ஆசிரியரை சந்திக்க வேண்டும் என்று கேட்டாராம். வந்திருக்கிறார். வந்தவரிடம் கேள்வி கேட்கிறார், உங்கள் இந்து பத்திரிகையில் பார்ப்பன அல்லாதவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று கேட்டாராம். அவர் அமைதியாக இருந்தாராம், யாரும் இல்லை. சரி, ஐயங்கார் இல்லாதல் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று கேட்டாராம். அதற்கும் பதில் இல்லை. நீங்கள் என்ன வகுப்புவாதின்னு எழுதுறீங்க என்று சொல்லிவிட்டு போய் வாருங்கள் என்று அனுப்பிவிட்டார். அவ்வளவுதான். அடுத்து வந்த காந்தியிடம் பற்ற வைத்தார்கள். ஐயோ, காந்தி இந்த மாதிரி பண்ணுறாரு அப்படின்ட்டு. சரி, நான் அதை பற்றி விசாரிக்க வேண்டும், முதலமைச்சரை அனுப்புங்கள் என்றார்கள். இவர் இங்கிருந்து அனுப்பிச்சார் முதலமைச்சர். என்ன நோக்கத்திற்காக என்று அறிய விரும்புகிறேன். அவர் இடஒதுக்கீட்டை பற்றி பேசணுன்னாரு. அவர் உடனே ஒரு செயலாளரை அனுப்பி வைத்தார். எனக்கு வேலை இருக்குப்பா, காந்தியும் சென்னையில் தான் இருந்தார், ஆனால் எனக்கு முதலமைச்சர் வேலை நிறையா இருக்குது, செயலாளர்கிட்ட கொடுத்து கோப்பை கொடுத்து கொண்டு போய் அவரோட விளக்கி விட்டு வாருங்கள் என்று அனுப்பி வைத்தார். இவர் போகல, அவர் போய் விளக்கம் சொன்னார். அப்புறம் காந்திக்கு புரிஞ்சிருச்சு, அப்பா நியாயமாக தானே பண்ணுறாங்க, இதில் என்ன தப்புங்கிறீங்க, நீ எதுக்கு வேதம் ஓத வேண்டியவர்கள் யாகம் செய்ய வேண்டியதெல்லாம் உங்கள் வேலை, அதை விட்டு டி ஸ்கொயரை தூக்கிட்டு ஏன் தெரியுறீங்க, ஸ்டேஸ்கோப்பை தூக்கிறதுக்கு ஏன் அலையிறீங்க, அதெல்லாம் வேற ஒருத்தன் பார்த்துக்கிட்டும் போங்கன்னார். அதற்கு பின்னால் பெரியார் எழுதுகிறார், 56வது நாள் காந்தி சுடப்பட்டார்னு பெரியார் ஒரு தன்னுடைய நாட்குறிப்பில் குறித்து வச்சிருக்கிறார். அது சொன்னி 56 நாளில் கொண்டுவிட்டான் காந்தியை. அப்போ இப்படிப்பட்ட தலைவர்கள் இருந்தார்கள். காங்கிரஸ்காரராக இருக்கலாம். அப்புறம் இடையில் திரும்ப ஒரு மாற்றம், ராஜாஜி வந்தார். ராஜாஜி முதலமைச்சராக இந்திய அரசியல் சட்டம் வந்தவுடன் அவர் முதல் தேர்தலே இங்கே முதலமைச்சர் ஆகிறார். அவர் விசித்திரமான ஆள். நான் பல இடங்களில் பல நேரங்களில் சொல்லியிருக்கிறேன். நம்மால் பஞ்சாயத்து போர்டில் மெம்பர் ஆவான், அப்புறம் பஞ்சாயத்து போர்டு தலைவராக முயற்சி பண்ணுவான், அப்போ ஊராட்சி மன்ற பெருந்தலைவராவான், அடுத்து சட்டமன்றத்துக்கு போட்டியிடுவார். இப்படி தான் இருப்பாங்க. அவர் முதல்ல கவர்னர் ஜெனரல், அதுக்கப்புறம் வங்காளத்தில் கவர்னராக இருந்தார், அதுக்கப்புறம் இலாக்கா இல்லாத அமைச்சராகவும் மத்திய அமைச்சரவையில் இருந்தார், அதுக்கப்புறம் முதலமைச்சராக வந்தார், தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் பதவிக்கு வந்தார். பஞ்சாயத்து போர்டில் நிற்கலான்னு நினச்சார், அதுக்குள்ளே செத்துட்டார் அவர். அவர் வந்தார் இங்கே ஆட்சியில், மீண்டும் தன்னுடைய வேலையை செய்ய ஆரம்பித்தார். எந்த மக்கள், எளிய மக்கள், வரலாற்று காலத்திலிருந்து வஞ்சிக்கப்பட்ட மக்கள், கல்வி அளிக்கப்படாமல் அரசு பதவிகள் இருக்காமல் இருந்தவர்களை கொண்டு திருப்பியும் மாற்றுவதற்கு முதல்ல ஒரு முயற்சி. பள்ளிக்கூடங்களை மூடினார் 38 அவர் இருந்தபோது. இப்போதும் 52 மீண்டும் பள்ளிக்கூடங்களை மூடினார். குலக்கல்வி திட்டம் என்று கொண்டு வந்தார். அதற்கு எதிரான போராட்டம் மீண்டும். அப்போதான் பெரியார் கத்தி வைத்துக் கொள்ளுங்கள், பெட்ரோல் வைத்துக் கொள்ளுங்கள், நான் சொல்லுகிற நாளில் அக்ராகரத்தில் ஊற்றி நெருப்பு வையுங்கள், தப்பித்து வர பார்ப்போம்லை குத்துங்கள்னாரு. வேற என்ன செய்கிறது? நாம 3 அவங்க 3 6 பேர் செத்து. அவன் 3 பாப்பானை கொள்றதுக்கு 3 பாப்பாருக்கு மரண தண்டனை வந்தாலும் 6 பேர் போட்டேன், 94 மானத்தோடு வாழலாம் என்று பேசினார். பாப்பாலாம் போய் சொல்லிட்டாங்க, தயவு செஞ்சு போ, நீ இருந்தால் எங்களுக்கெல்லாம் இடைஞ்சல் பண்ணிவிடாட்டுருக்குன்னு சொல்லி ஒரு பதவியை துறந்தார். அப்புறம் தான் காமராஜர் முதலமைச்சர் ஆனார். அவர் கொண்டு வந்த குலக்கல்வி திட்டம் என்ன சொன்னது என்பதுதான். குலக்கல்வி திட்டம் என்பது பாதி நேரம் படித்தால் போதும், பாதி நேரம் உன்னுடைய அப்பாவின் தொழிலை, குலத்தொழிலை கற்றுக்கொள் என்று சொன்னார். பெண்ணாக இருந்தால் சமையலை கற்றுக்கோ, வீட்டு பராமரிப்பை கற்றுக்கொள். பெண்கள்லாம் பள்ளிக்கு அதிகம் போகாத காலம். மாணவர்கள் பையனாக இருக்கிறவன்லாம் அப்பந்தொழிலை செய்யும், மத்தியானத்துக்கு மேலே போய் கற்றுக்கோ, விவசாயியா அல்லது தச்சனா, செருப்பு தைப்பவனா, அந்த வேலையை கற்றுக்கோ என்று சொன்னார். இன்னும் ஆணவமாக பலவற்றை செய்தார். சலவை தொழிலாளர்கள்லாம் சேர்ந்து ஒரு மாநாடு திருவண்மையூர் நடத்தினார்கள். அப்போ அவர்கள் தங்களுக்கான தனி இட ஒதுக்கீடு கேட்டு அவரிடம் கோரிக்கை வைத்தார்கள். அப்போ அவர் சொன்னார், உனக்கு எதுக்கு இந்த வேலை, நல்லா பண்ணுறதுக்கு என்ன ரசாயன பொருள்கள்லாம் புதுசாக வந்திருக்கு, அதுக்கு ஏதாவது லோன்களுக்கு எல்லாத்துக்கும் அரேஞ்ச் பண்ணி தர்றேன், நீ போய் அந்த தொழிலை பாரு, நீ ஏன் படிக்கிற வேலைக்கு போகிறேன்னு மாநாட்டில் பேசியவர் அவர். ஆக நம்மவர்கள் கல்வி பெறுவதை, பார்ப்பன அல்லாதவர்கள் கல்வி பெறுவதை, அரசு பணிக்கு வருவதை அவர் விரும்பவில்லை. இப்போ இந்த 2 காரணங்களுக்காக அவர்கள் 2 முறை துறக்கடிக்கப்பட்டார். இப்போ நம்ம மோடிக்கிட்டு வருவோம்.
இந்த பாரதிய ஜனதா கட்சி என்ன செய்து கொண்டிருக்கிறது? புதிய கல்விக் கொள்கை என்ற ஒன்றை கொண்டு வந்திருக்கிறார்கள். புதிய கல்விக் கொள்கை என்பது என்னென்ன சொல்லுது என்பதில் ஏராளமான செய்திகளை சொல்லுது. இந்தி, சமஸ்கிருதம் எல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறது. ஒரு காலகட்டத்தில் நாமெல்லாம் படிக்க வேண்டும் என்று நம்மவரெல்லாம் விரும்பிய போது அதுக்கு அனுமதி கொடுக்கவில்லை. சமஸ்கிருதம் தேவ பாஷை, நீ எல்லாம் படிக்கக்கூடாது என்றார். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு அது நிலை. அவரையே கற்றுத்தர எந்த பார்ப்பனும் மறுத்து விட்டார்கள். அவர் பாரசீக மொழியிலிருந்தும் ஆங்கிலத்திலிருந்தும் தான் கற்றுக்கொண்டு தான் அந்த நூல்கள் ஆய்வு பண்ணார். அவர் கற்றுக் கொடுக்க மறுத்தார்கள். இப்போ ஐஐடியிலிருந்து எல்லோருக்கும் சமஸ்கிருதம் கட்டாயம் என்கிறார். கட்டாயத்தை படியுங்கள் என்கிறார். சரி, இந்தி திணிப்பு என்பதை எவ்வளவு மோசமாக கொண்டு வந்து தெரியும். பேரெல்லாம் கூட தெரியும் நமக்கு. என்ன பேர் வச்சு ஒரு திட்டத்திற்கான பெயரோ எதையும் நம்மளால் திருப்பி 2வது முறை சொல்ல முடியாது. ஏதோ பார்த்து படித்து தான் சொல்லணும். நமக்காக வண்டி விட்டுருக்கான். அது விட்டுருக்கான தொடர் வண்டிகள்லாம் என்னென்ன புதுசாக தொடர் வண்டி விட்றான். சதாப்தி எக்ஸ்பிரஸ்ன்னு விட்டுருப்பான், என்னமோ பேரெல்லாம் வைப்பான். அதற்கு முந்தி இருந்ததில் காங்கிரஸ்காரன் எப்படி இருந்தாலும் கூட அவங்க காலத்தில் விடப்பட்ட வைகளை முத்து நகர்னா வைகைனா இப்படி தான் பேர் வச்சான். அதுக்கெல்லாம் அனுமதி கொடுத்தார்கள் அவர்கள். நம்ம விருப்பத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் இவர் அப்படி இல்லை. சதாப்தி நமக்கு இந்தியில் சொன்னால் புரியாதில்ல. சங்கராச்சாரிக்கு 100ஆண்டு விழா. சதாப்தி என்றால் 100ஆண்டு விழா என்று பொருள். சங்கராச்சாரி 100ஆண்டை விட்டு அதை ஒட்டி விடப்பட்ட தொடர்வண்டி தான் சதாப்தி எக்ஸ்பிரஸ். அவருடைய 100ஆண்டுக்கு பேர் வைக்கிறான். நம்ம ட்ரெயினுக்கு பொதுமக்கள் பயன்படுத்துகிற, பொதுமக்கள் வரிப்பணத்திலிருந்து செலவு செய்து பேர் வைக்கிறான். இப்படி பலவற்றை இந்தியில் செய்தார்கள். இந்தியில் திட்டங்கள் கொண்டு வந்தார்கள். கல்வி திட்டத்தில் சொன்னார்கள், இனிமேல் உங்களுக்கெல்லாம் பொது தேர்வு, வடிகட்டும் முறை என்ற ஒரு முறை நம்முடைய தமிழ்நாட்டு கல்வித்துறையிலே இருந்தது. பள்ளி இறுதி வகுப்பு படிக்கிற மாணவனுக்கு பொது தேர்வுக்கு போவதற்கு முன்னால் பள்ளிக்கூடமே ஒரு தேர்வு நடத்தும். அது செலெக்ஷன்னு சொல்லுவாங்க. அதில் வெற்றி பெற்றால் தான் நீங்கள் போய் பொது தேர்வு எழுத முடியும். இங்கே ஒரு தடவை ஆள் குறைச்சிருவான். ஏன்னா பள்ளிக்கூடம் அதிக பெர்சன்டேஜ் வாங்கணும். இப்போ தனியார் பள்ளி அதானே செய்கிறான். அவனுக்கெல்லாம் ஹால் டிக்கெட் கொடுக்க மாட்டான். பள்ளியின் பெயரால் தனி மாணவன் என்பதாகத்தான் ஹால் டிக்கெட் கொடுப்பான். கொஞ்சம் வீக்காக இருக்கிறவங்களும் அப்படி கொடுத்துருவான். மற்றவங்களுக்கெல்லாம் தான் பள்ளி பேரால் அவர்கள் பொதுத் தேர்வு எழுதுவார்கள். அதில் மதிப்பெண் பெற்றார்கள் என்று பீத்திக் கொள்வார்கள். அதுபோல செய்தார்கள். அந்த முறையை எடுக்க வேண்டும் என்று பெரும் போராட்டம். அப்போது திராவிட முன்னேற்ற கழகம் பிரிந்திருந்தது. 2 பேரும் சேர்ந்து போராடினாங்க. அது எடுக்கப்பட்டது. செலெக்ஷன் முறை கிடையாது, எல்லாரும் தேர்வு எழுதலாம் என்று முறையை கொண்டு வந்தார்கள். 3 முறை தான் எழுத வேண்டும் என்று வைத்திருந்தார்கள். இல்லை, எத்தனை முறை வேணாலும் எழுதலாம். எல்லா பாடத்தையும் 2வது முறை தேர்ச்சி எழுதுகிற போது 3வது முறை தேர்வு எழுத எழுத வேண்டும் என்றார்கள். தேவையில்லை, தோல்வியடைந்த பாடத்தை மட்டும் எழுதினால் போதும். இதையெல்லாம் மாட்டான். நம்மளால் எப்படியாவது கல்வி பெற்று மேலே வர வேண்டும். ஒரு பட்டி அடுத்த கட்டத்துக்கு அவன் மாறி போகலாம், அவன் கர்வு மாறலாம் என்றெல்லாம் செய்து முயற்சி எடுத்து நம்மவர்கள் கல்வி கற்க வேண்டும் என்பதற்கு எல்லாவற்றையும் செய்தார்கள். இவன் தடுப்பதற்கு எல்லாத்தையும் செய்து கொண்டிருக்கிறான். 5ஆம் வகுப்புக்கு பொதுத் தேர்வு 3ன்னாங்க, அது இல்லைங்கிறான். இப்போ 5ஆம் வகுப்புக்கு பொதுத் தேர்வு. பொதுத் தேர்வு என்றால் பள்ளிக்கூடத்தில் நடத்துறதில்ல. மாநிலம் முழுக்க ஒரு கேள்வித்தாள் அடித்து அதுக்கு இதே மாதிரி +2 தேர்வுக்கெல்லாம் இருக்கிற மாதிரியே போட்டு கண்காணிப்பு படைகள் அனுப்பி தேர்வு எழுத வேண்டும். 8ஆம் வகுப்புக்கு பொதுத் தேர்வு உண்டு. அதற்கப்புறம் 10ஆம் வகுப்புக்கு உண்டு, 11க்கு உண்டு, 12க்கு உண்டு. இதிலெல்லாம் தேர்ச்சி படித்து நம்மால் வந்தான்னா கல்லூரிக்கு போவதற்கு வாய்ப்பு உண்டு. அவ்வளோதான். கல்லூரிக்கு போவதற்கும் என்ன அந்த தேர்வு முறையில் வைத்திருக்கிறான். 4 ஆண்டுகள் தான் பட்டப்படிப்பு. சரி, 4 ஆண்டுகளில் முதலாண்டு தோல்வி அடைந்தால் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருவான். முதலாண்டு படித்தார், நீ போய் ஏதாவது வேலையை தேடிக்கொண்டுருவான். 2ஆம் ஆண்டு தோல்வி அடைந்தால் அவனுக்கு டிப்ளமோ என்று ஒன்றை கொடுப்பான். மன்னிக்கு 3ஆம் ஆண்டுக்கு தான் அப்படி கொடுப்பார்கள். 4 ஆண்டு முடித்தால்தான் டிகிரி கொடுப்பாங்க என்று தான் புதிய கல்வி திட்டம் சொல்லுகிறது. அப்போ நம்மால் முதல் ஆண்டு ஃபெயில் ஆனவுடனே சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போயிட வேண்டியது தான். திரும்ப எழுதுறதோ அந்த அரியர்ஸ் அந்த வேலையெல்லாம் கிடையாது. இப்படி ஒரு முறையை கொண்டு வருகிறார்கள். அப்போ கல்வியில் எப்படி தடுக்கலாம், வடிகட்டலாம் என்பதை திட்டமாக வைத்திருக்கிறார்கள். வடிகட்டல் முறையை ஒழித்தோம், இவர்கள் வடிகட்டல் முறையை புதிதாக கொண்டு வருகிறார்கள். இதுவரைக்கும் வட இந்தியாவை பற்றி நமக்கு பேச தெரியாது, நமக்கு அதை பற்றி முழு விவரம் தெரியாது. தமிழ்நாட்டின் கல்வி நிலையை நாம் அறிந்திருக்கிறோம். தமிழ்நாட்டில் எவ்வளவு பேர் படித்திருக்கிறோம், எவ்வளவு பேர் மேல் உயர்கல்விக்கு போகிறோம், பட்டம் பெறுகிறோம், அல்லது தொழிற்கல்விக்காக போகிறோம், பொறியாளராகவோ மருத்துவராகவோ எத்தனை பேர் வருகிறார்கள். அதெல்லாம் கணக்கு பார்க்கிற போது
இப்போ வந்து வழக்கறிஞர்களாக இருக்கார், நீதிபதி ஆகிறார்கள். எல்லாம் மாற்றம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. ஒரு முறை என்னுடைய அமலோற்பநாதன் என்ற ஒரு மருத்துவர் ஒரு நிகழ்ச்சியில் பேசினார். இந்த இரத்த நாள அறுவை சிகிச்சை அதை செய்வதற்கு எங்குமே அப்படியான ஒரு மருத்துவ முறையை இந்தியா முழுக்க இல்லை. கலைஞர் ஏதோ வெளிநாடு போன போது யாரோட பேசி அறிந்ததை முதல்ல எம்எம்சியில் சென்னை மருத்துவக் கல்லூரி கொண்டு வருகிறார். 4 கல்லூரிகளுக்கு தமிழ்நாட்டில் அந்த படிப்பு வருகிறது. இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் 4 கல்லூரிகள் அந்த வாஸ்குலர் சர்ஜரிக்கான கல்வி முறை இருந்தது. நம்மவர்கள் பட்டம் பெற்றார். அதற்கு பின்னால் மும்பையில் வந்தது. இப்போ இன்னொரு 10 கல்லூரிகள் இந்தியா முழுக்க இருப்பதாக கேள்விப்படுகிறோம். 10 கல்லூரி படிப்பு இருக்குது. 6 பேர் 7 பேருக்கு தான் இடம், அதிகம் பேருக்கு இல்லை. அமலோற்பநாதெல்லாம் முதல் முறையாக எழுதியவர். அவர் அதை படித்து நான் பல இடங்களில் சொல்லுவேன், பெருமையாக சொல்லி கொண்டு இருப்பேன். ஆனால் நேரில் அண்மையில் சந்திக்க நேரிட்டது. அப்போ அவர் சொன்னார், தோழர், இன்னொரு செய்தி தோழர், 100 பேர் இந்தியா முழுக்க இருக்கிற வாஸ்குலர் சர்ஜனில் 60 பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள், 40 பேர் தான் வேறு மாநிலத்துக்காரன். இந்த 60 பேரில் அத்தனை பேரும் பிற்படுத்தப்பட்டவர்கள், பட்டியலினத்தவர், பழங்குடிகள், சிறுபான்மையினர் தான். ஒரு பாப்பாம் கிடையாது இதில் 60 பேரில். இந்த பெருமை நமக்கு உண்டு என்று சொன்னார். இன்னும் எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருந்தது. இப்படி நம்ம கல்வியில் முன்னேறி கொண்டிருக்கிறோம். யாருக்கெல்லாம் கல்வி வராது என்று சொன்னார், படிக்க முடியாதவர்கள் இருந்திருக்கலாம், படிக்கக்கூடாதவர்களாக நாம் இருந்தோம். படிக்க முடியல, வசதி இல்லை, வாய்ப்பு இல்லை, அருகில் பள்ளி இல்லை, கல்லூரி இல்லை, காரணம் இருக்கலாம். ஆனால் படிக்கக்கூடாதவர்களாக வைத்திருந்தவரை நாம் படிக்க வைத்தது நம்முடைய ஆட்சிகள். அது காங்கிரஸுக்கும் அந்த பங்குண்டு. ஆனால் இப்போ அவர்கள் கொண்டு வருகிற முறை என்பது என்னென்னலாம் அருகில் பள்ளி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். அருகருகில் பள்ளி இருக்க வேண்டும். இப்போ அவன் சொல்கிறான், இல்லை கிளஸ்டர், அதாவது தொகுப்பா அப்படி சொல்லலாம், தொகுப்பு பள்ளி என்று சொல்லலாம். குறைவான எண்ணிக்கை மாணவர்கள் உள்ள பள்ளிகளை மூடிவிட்டு அந்த மாணவர்களை அருகில் இருக்கிற கொஞ்சம் பெரிய ஊரில் இருக்கிற பள்ளிகளுக்கு அனுப்புவது. அப்போ அங்கே போகணும், அவன் படிக்கணும். 5 வயது வந்த முதல் வகுப்பு படிக்கிற மாணவன் 1 கிலோமீட்டர் இருந்தாவே போக மாட்டான். இவன் 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் தொகுப்பு பள்ளிகள் இருந்தால் எப்படி போய் படிப்பான்? இன்னொன்று நமக்கு தெரியும், பெண்களை அவர்கள் பூ பெய்து விட்டால் உடனே நிறுத்திடுவான், வேண்டாம் இதுக்கு மேலே பள்ளியிடம் போகாதுன்னு பெரும்பாலும் சொல்லி கொடுத்த காலம் இருந்து இப்போ மாறிவிட்டது என்பது வேறு. ஆனால் இவர்கள் 5 கிலோமீட்டர் போய் தான் உயர்நிலை பள்ளியில் படிக்கணும் என்று சொன்னால் எத்தனை பெற்றோர்கள் அனுப்பி வைப்பார்கள்? எவ்வளவு பெண்கள் இருக்கும்? இதை இப்போது கல்வி முறை செய்கிறது. நாம் வளர்ந்திருக்கிறோம். ஏன்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தனித்தன்மை உண்டு, அவர்களுக்குன்னு சிறப்பு மாற்றங்கள் எல்லாம் இருக்கும். கல்வி பொதுப்பட்டியலுக்கு போன பின்னால் பல சிக்கல்கள் எழுந்தன. கல்வி அவர்கள் கைக்கு போனோம்னா ஒரு சட்டம் ஒன்று 84 செய்தார்கள். 1984 மருத்துவக் கல்வி இல்லாத மாநிலங்கள் பல இருக்கின்றன. எனவே மருத்துவக் கல்வி இருக்கிற பள்ளி மாநிலங்களிலிருந்து 15 விழுக்காடு இடங்களை எடுத்து அதை எல்லா மாணவர்களுக்கும் பகிர்ந்தளிப்பது. அப்போ தான் மற்றவங்களாம் படிக்க முடியும். மருத்துவர்கள் இல்லாத ஊர்கள்லாம் இருக்குது மாநிலங்கள் என்று சொன்னார்கள். முதுநிலை படிப்புகளுக்கு எம்எஸ்சி எம்டிக்கு 50 இடங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். நம்ம தமிழ்நாட்டில் பள்ளி கல்லூரி, தமிழ்நாட்டு மண்ணில் தமிழ்நாட்டு மக்கள் வரியிலிருந்து கல்லூரி கட்டப்படும். அது தொடர்ந்து இயங்குவதற்கு பேராசிரியர்களுக்கு, ஊழியர்களுக்கு தமிழ்நாட்டு மக்களின் வரியிலிருந்து சம்பளம் கொடுக்கப்படும். ஆனால் 50 சரிபாதி இடங்களை ஒன்றிய அரசு எடுத்துக்கொள்ளும். எம்பிபிஎஸ் போன்ற கல்விக்கு 15 இடங்களை அவங்க எடுத்துக்குவாங்க, எல்லாத்துக்கும் பிரித்து கொடுப்பாங்க. சரி, அப்படி கூட போய் தொலையட்டும். ஆனால் அதில் இடஒதுக்கீடு இல்லை என்று சொன்னார். இதுவரைக்கும் இல்லை, இப்போ தான் வந்திருக்கிறது. 20 தான் வந்தது. அதுவரை அதில் இடஒதுக்கீடு இல்லை. தகுதி அடிப்படையில் மட்டும்தான் மாணவர்கள் சேர்க்கப்படுவார்கள் என்று சொன்னார்கள். நம்ம வட இந்தியாவில் எப்படி நடக்கும் தேர்வுன்னு நம்ம பார்த்துருக்குறோம். நிறையா ஊடகங்களில் வரும், சமூக ஊடகங்கள்லாம் அதை பற்றி எழுதி கொண்டே இருக்கும். ஆனால் அதையெல்லாம் அவர்கள் அப்படியாவது அவன் சேர்ந்துருவான். அவன் மதிப்பெண், தகுதி மதிப்பெண். நம்மளால் தான் இங்கே காப்பி அடிக்க விட மாட்டான்ல. நம்மால் அவன் கல்வி கற்றதை மட்டும்தான் எழுத முடியும், அதற்கான மதிப்பெண் தான் பெற முடியும். இடஒதுக்கீட்டு முறை இங்கே இல்லை. அதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. அதற்காக போராட்டங்கள் நடந்த பின்னால் 2002 பட்டியலின மக்களுக்கும் பழங்குடிகளுக்கும் மட்டும் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. பிற்படுத்தப்பட்டவருக்கு அப்பவும் வழங்கப்படவில்லை.
மீண்டும் அதற்கான வழக்கை திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்தது. இந்த ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னால் 2019 20 தான் வழக்கு தொடரப்பட்டது. பல கட்சிகள் அதுக்கு ஆதரவாக இருந்தார். அதிமுக ஆதரித்தது, பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரித்தது, ஆதரவாக போட்டார்கள். வழக்கு நடத்தது வந்து திராவிட முன்னேற்ற கழகம். அதற்கு ஆணை கொடுத்தார்கள், இல்லை இடஒதுக்கீடு அதுக்கும் உண்டு, முதுநிலை கல்விக்கும் இடஒதுக்கீடு உண்டு என்று சொன்னார்கள். ஆனால் இப்போ திரும்பவும் மீண்டும் அதை அணுகி கொண்டிருக்கிறார்கள். எங்கே நம்ம ஊரில் இருக்க பள்ளிக்கூடத்துக்கு எங்கே இடஒதுக்கீட்டு மட்டும் தான் இடம் ஒதுக்கணும், நீ ஒன்றிய அரசில் வந்து பிற்படுத்தப்பட்டவங்க 27 விழுக்காடு தான், அங்கே இருக்கிற பட்டியலின மக்களுக்கு 15 விழுக்காடு தான், தமிழ்நாட்டில் 18 விழுக்காடு இருக்கிறது, நீ அதை கொடுத்தீங்கன்னா எங்கால் என்ன பண்ணுவான், எங்களுக்கு எங்கள் ஊரில் இருக்க இடஒதுக்கீடு தான் எங்கள் இப்போ கல்லூரிகளுக்கு என்று மீண்டும் அதற்கான முயற்சிகள் நடந்து கொண்டு இருக்கின்றன. இப்போ இப்படியெல்லாம் முயற்சி எடுத்து படிக்கப்பட்டதுக்கு எதிராகத்தான் இவர்கள் கொண்டு வந்தார்கள் புதிய கல்விக் கொள்கை. அடுத்தது உங்களுக்கு தெரியும், இந்த குலக்கல்விக்கு வேற ஒரு பேர் வச்சு விஸ்வகர்ம யோஜனான்னு ஒரு திட்டம் கொண்டு வந்தார்கள். அது வந்து 18 தொழில்களை பிரித்து அந்த தொழில் செய்கிற மாணவர்களுக்கு நாங்கள் கடன் கொடுக்குறோம், 1 லட்சம் 300 கோடி ஒதுக்கினார்கள். இந்தியா முழுக்க 300 கோடி ஒதுக்கினா எவ்வளோ பேருக்கு எவ்வளோ போகும், 1 லட்சம் கொடுப்போம். நீ பானை செய்கிறியா, கையில் சுத்த வேண்டாம், நான் மோட்டரை வச்சுக்கோ, அதுக்கு கடன் தர்றேன், நீ வச்சு கடனை கட்டிட்டுனா அப்புறம் 2 லட்சமாக தர்றோம், அப்புறம் 3 லட்சமாக தர்றோம், ஆனால் இந்த தொழிலை தொடர்ந்து செஞ்சால் தான் கொடுப்போம் என்று சொல்லி அந்த 18 தொழில் செய்கிற பிள்ளைகள் மீண்டும் குலக்கல்வி திட்டத்துக்கு அனுப்புகிறார்கள். எந்த குலக்கல்வி திட்டத்தை 53 நாம் எதிர்த்தோமோ, அது இல்லாமல் ஆக்கினோமோ இந்த தமிழ்நாட்டில், அதே முறையை 70 ஆண்டுகள் கழித்து இப்போ கொண்டு வர்றான். திரும்ப அப்படிப்பட்ட கல்வியை கொடுக்க நினைக்கிறார். திரும்பவும் நம்மால் போய் அந்த வேலையை செய்யுங்கிறான். இப்போ இது எந்த ராஜாஜியிடம் நாம் போராடினோம், அவன் காங்கிரஸ்காக இருந்தாலும் அவன் புத்தி பார்ப்பன புத்தியாக இருந்தது, போராடினோம். இப்போ இவர் சொல்லுவார், நான் ஏழைத்தாயின் மகன் மட்டுமில்லை, நான் பிற்படுத்தப்பட்டவன்னு சொல்லிக்குவார். அவர் பிஜேபி ஆட்சிக்கு வந்த மேலே தான் ஒரு பிசி லிஸ்ட்டில் அவங்க ஜாதியை சேர்த்தாங்க. எதுக்கு சேர்த்தாங்கன்னு தெரியல. அப்படி வந்தவர் தான் 2000 தான் அவர் ஜாதி சேர்க்கப்பட்டது. சரி, எப்படியோ இருக்கட்டும், பிற்படுத்தப்பட்டவர்னு சொல்லிக் கொள்ளுகிறார் அவர். ஆனால் அவர் யாருக்காக இருக்கணும், பிற்படுத்தப்பட்ட மக்கள் உயர்வுக்காகலாம் இல்லை, உயர்ஜாதி மாணவர்கள். ஏன்னா RSS சொல்லுவதை இவர் செய்ய போகிறார், அவ்வளோதான். இவருக்கு தனி அறிவு கிடையாது. இதை செய்கிற ஆட்சி முறையில் கூட சட்டப்படி நடத்துவது என்பது வேறு. சட்டங்கள் போட்டு அந்த சட்டத்தை எல்லோரும் ஏற்கச் செய்து செய்வது, சட்டம் இயற்றுகிற முறையிலேயே வித்தியாசம். 2 நாள் 3 நாள் எல்லா சட்டமும் ஏற்றப்பட்டு விடும். EWS என்று பொருளாதாரத்தில் நலிந்த உயர்ஜாதியினருக்கென்று இடஒதுக்கீடு 3 நாளில் சட்டம் ஏற்றிட்டாங்க. 9, 10, 12ஆம் தேதி குடியரசுத் தலைவர் கையெழுத்து போட்டார். காஷ்மீரை 3ஆக உடைப்பது, 370 இல்லாமல் ஆக்குவது 3 நாளில், இதாவது 4 நாள் ஆச்சு. 3 நாளில் சட்டம் இயற்றப்பட்டது. விவாதம் இல்லை, எதுவுமே இல்லை. அது போனால் அதனுடைய வரைவு தீர்மானத்தையே நாடாளுமன்றத்தில் உட்கார்ந்த போல தான் கையில் கொடுப்பான். இவன் படித்து புரிந்துறதுக்குள்ளே ஓட்டெடுப்பு வந்துடும். இப்படியெல்லாம் தான் இயற்றினார்கள். இதைத்தான் சர்வாதிகாரம் என்கிறோம், இதைத்தான் பாசிசம் என்கிறோம். நீ ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டாய், உனக்கு தான் இருக்குது. குறைஞ்சது விவாதத்தின் வழியாக அதனுடைய நன்மை தீமைகள் மக்களுக்கு அறிய தர முடியும். அது செய்தித்தாள்கள் சிலது போடும், போடாது, பல செய்திகளை போடுறதே இல்லை. எப்படி இருந்தாலும் ஓரளவுக்காவது மக்கள் கவனத்துக்கு வரும். அதையும் வராமல் தடுப்பது. இந்த பாசிஸ்டினுடைய குணத்தை பற்றி சொல்லுகிற போது நம்ம பாசிஸ்ட்னாவே முசோலினியை தன்னுடைய வழிகாட்டியாக ஹிட்லர் நினைத்து கொண்டான் அந்த காலத்தில். அப்போது 2ஆம் வட்டமேஜை மாநாட்டுக்கு போன BS மூஞ்சே என்பவர் அங்கிருந்து நேராக இத்தாலிக்கு போகிறார். இத்தாலிக்கு போய் முசோலினியை சந்திக்கிறார். அவருடைய பலில்லா என்கிற அந்த இளைஞர் அமைப்பு அதனுடைய பயிற்சி முறைகளை அறிகிறார். அங்கிருந்து வந்து ஹிட்லரை பார்க்குறார். பார்த்துட்டு இந்தியாவுக்கு வர்றார். இந்தியாவுக்கு வந்தால் இராணுவ பள்ளியை தொடங்குகிறார். 32லேயே அவன் தொடர்பு ஏற்படுத்தி கொண்டான் அவங்களோட. அப்போ வந்து முசோலினியை தன் வழிகாட்டியாக நினைத்து கொண்டிருந்த ஹிட்லருடைய நடவடிக்கைகள் காலங் தள்ள தள்ள ஹிட்லரை தன் வழிகாட்டியாக முசோலினி பார்க்க ஆரம்பிச்சிட்டார். அட்டேயப்பா, இவன் பண்ணுற மாதிரி நம்மளாம் பண்ண முடியாதுப்பா, எதை வேணாலும் செய்கிறான் என்பதை போல. அதனால தான் இப்போ வந்து இத்தாலியில், ஜெர்மனியில் ஹிட்லரை புகழ்ந்து பேசினால், பாராட்டி பேசினால் தண்டனைக்குரிய குற்றம். தன் நாட்டை ஆண்ட ஒருவனுக்கு அப்படி ஒரு நிலை அங்கே இருக்கிறது. இப்போ யாரும் அங்கே போய் அவரை புகழ்ந்து பேசிட முடியாது. ஜெர்மனியில் ஜனநாயகத்தை ஏற்றுக்கொள்ளுகிற நாடு தான். ஆனால் அங்கே வந்து ஹிட்லரை புகழ்ந்து பேச முடியாது. அவ்வளவு
கொடுமையானவன், கொடூரன், மனித குலத்துக்கே எதிரி என்பதாக கருதுகிறார். அப்போ அப்படிப்பட்ட சித்தாந்தத்தை உள்வாங்கி ஆர்எஸ்எஸ்ஸை உருவாக்கியவர் ஒருத்தர் தான் பிஎஸ் மூஞ்சே. அவரெல்லாம் சேர்ந்து ஆர்எஸ்எஸ் திட்டமாக செய்து அதில் எப்படி அவனெல்லாம் அமைப்பு வைத்திருக்கானோ அதே போல் வைத்து ஹிட்லருடைய சொஸ்தி கொடியை தங்களுடைய சின்னமாக ஏற்றுக்கொண்டு அதை வழிகாட்டியாக கொண்டு தான் இவங்க அமைச்சாங்க. நீங்கள் வெறும் கட்சி அல்ல, இது ஆர்எஸ்எஸ் இயக்குகிற ஒரு அமைப்பு. இவன் தனியாக தனி புத்தியெலாம் கிடையாது இவங்களுக்கு. அவன் சொல்கிறதை அவன் செய்கிற வேலை மட்டும்தான் இவங்களுக்கு. எனவே அப்படிப்பட்ட முறையில் தான் இவர்கள் வந்து ஃபாசிஸ்ட்டுக்கு என்னென்ன அது ஒரு பொருளை குறிப்பிட்டு சொல்ல முடியாத பொருளுடைய சொல்லுது. அதிகாரம், ஆணவம் எல்லாத்தையும் சேர்த்த சொல் தான். பலரும் பல விதத்தில் அதற்கான விளக்கங்களை கொடுத்திருக்கிறார்கள். அதில் முக்கியமாக ஒருத்தர் கொடுத்த விளக்கம் தான் இப்போது அதிகம் பேசப்படுகிறது. லாரன்ஸ் பிரிட்னு ஒருத்தர், அவர் தான் இந்த 14 கேரக்டர்ஸ் என்ன ஃபாசிசத்துக்குன்னு எழுதினார். அதை நான் சிலதெல்லாம் சொன்னால் உங்களுக்கு தெரியும். ஏன்னா இப்போ நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. சும்மா ஃபாசிஸ்ட்னா அது என்னமோ நினச்சிக்கிறாங்க நம்மளுங்க, ஏதோ பாசி விப்பான் போட்டுருக்குன்னு நினச்சாலும் நினச்சிக்குவாங்க. எனவே என்னதான் அவருடைய என்னென்ன செய்வார்னு எழுதுறாரு. ஒன்று, ரொம்ப கொடும் தேசியவாதம் தமிழில் தப்பாக மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அல்ட்ரா நேஷனலிசம் என்று தான் அவர் எழுதியிருக்கிறார் ஆங்கிலத்தில். ரொம்ப தேசபக்தி போல பேசிக்கொள்வார். ரொம்ப தேசம் 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 தான் எங்களுக்குமா, எல்லா பண்ணுறதெல்லாம் எல்லா பித்தலாட்டமும் பண்ணுவானுங்க, தேசத்தையே விற்பானுங்க, ஆனால் பேசுவார்கள். அடுத்தது மனித உரிமைகளை எதிர்த்தல். அது சொல்லவே வேண்டாம் நம்மளுக்கு. பொது எதிரி ஒருவரை உருவாக்கி மக்களை ஒருங்கிணைத்தல், அதை இவர் தவறாமல் செய்து கொண்டிருக்கிறார். யார் எதிரின்ட்டு அப்போ இருந்தே காட்டிகிட்டு இருக்கான். கோல்வால்கர் தன்னுடைய 1939 இவருடைய சாவர்கர் புத்தகத்தை மொழிபெயர்த்தார். ராஷ்டிரிய மீமாம்சான்ற புத்தகம். அதை மொழிபெயர்த்து தான் வி ஆர் அவர் நேஷன் டிஃபைன்டுன்னு போடுறார். ஒரு புத்தகம் நமது தேசியவாதத்தை பற்றி என்னன்னு வரையறுக்கிறார் அவர். அதில் அவர் சொல்லுகிறார், எல்லாம் இங்கெல்லாம் சிறுபான்மை மக்கள்லாம் இருக்கலாம், அவங்க யார் மக்கள் எப்படி யார் இந்த நாட்டுக்காரங்கிறதுக்கு நம்ம ஆளுங்க இங்கே கொஞ்சம் பேர் இரத்த பரிசோதனை சொல்லி தமிழர்களை பிரிக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி அந்த ஆள் பண்ணார். யாருடைய தெய்வங்கள், மத தலைவர்கள் இந்த நாட்டை சேர்ந்தவர்களோ அவன்தான் இந்த நாட்டுக்காரனாக ஒத்துக்க முடியும். அவருடைய வணங்குகிற புனித தலம் இங்கு தான் இருக்க வேண்டும். அவருடைய மதத்தை தோற்றுவித்தர் இந்த நாட்டுக்காரராக இருக்கணும். அவன்தான் இந்தியன், இந்து கூட அந்த சொல்லை அப்புறம் அவருக்கு விளக்கம் சொல்கிறார். இந்து என்ற சொல், இந்துன்னா அது எல்லாரையும் குறிக்குமா அந்த சொல். இஸ்லாமியரை, கிறிஸ்தவரை எல்லாத்தையும் பார்சியிலே உள்ளடக்கிய சொல்லுது. நாம் பாரதிய என்ற சொல்லால் சொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள் அவங்க. அப்படி தான் வச்சார் அவர். அவங்க அப்போ எழுதுனானுங்க, இப்போ பண்ணான்ல, இப்போ அந்த G20 மாநாட்டில் செய்தார்கள். கவர்மெண்ட் ஆஃப் பாரத்னு புதுசாக அடித்தான். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு இருக்கிறத கவர்மெண்ட் ஆஃப் பாரத்னு அடித்தான். அழைப்பதில் புதிதாக அப்போது தான் பயன்படுத்தினார்கள். அதற்கு சின்னமெல்லாம் இந்த சின்னத்தை போட்டு கவர்மெண்ட் ஆஃப் பாரத்னு போட்டான். அது எதிர்ப்புக்கு வந்து அதோட விட்டார்கள். அதுக்கப்புறம் ஒன்றும் காணோம், அதோட நிற்குது. தேர்தல் வந்ததுனால விட்டுட்டான்னு நினைக்கிறேன், அடுத்து வேகமாக வரக்கூடும். அப்போ பொது எதிரியை காட்டி அவர்களை சொன்னான், நீ இங்கே இருக்கலாம், உன்னுடைய வணங்கும் தெய்வமும் புனித இடமும் மதத்தை உருவாக்கியவரும் வெளிநாட்டுக்காரனா நீ எங்கால் கிடையாது. அப்போ இஸ்லாமியருக்கு கிறிஸ்துவரெலாம் வெளியே தான். வணங்கும் உங்களுடைய தெய்வம்னா நம்ம இவன் வணங்குற சிவனே கூட இந்தியாவில் இல்லை, பக்கத்து நாட்டில் தான் இருக்கார். மேலே கைலாச மலையெல்லாம் நம்ம நாட்டில் இல்லை, அங்கே போய் தான் கும்பிட்டு வர்றான். ஆனால் அவனுக்கெல்லாம் விதிவிலக்கு அதெல்லாம் சொல்ல மாட்டான். அது இந்த நாட்டிலே உருவான மதம் என்று சொல்லிக் கொள்வார்கள். எப்படியா இருக்கட்டும், பொது எதிரிகள் என்று அவர்களை காட்டினார். தேசபக்தி இல்லாதவர்கள் என்று அவர்களை சொன்னார்கள். இந்தியாவை விற்றுவிடக்கூடியவர்கள் என்று சொன்னார். அவங்கள தங்களுடைய எதிரிலாக அவருடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் விமர்சனம் செய்ய ஆரம்பித்தார். நம்ம அறியாமல் நம்முடைய பேராசிரியர் மார்க்ஸ் அவர்கள் ஒரு புத்தகத்தில் குறிப்பிட்டிருந்தார். அவன் எப்படி நம்ம மேலே மூளையில் விதிப்பான் என்று சொன்னார்கள். மற்றவன்லாம் சொல்லுவான், வரலாற்று பாடத்தில் நம்ம பள்ளிக்கூட பாடங்கள் வரும், தொடக்கப்பள்ளி பாடங்களில் ஆரியர் வருகைன்னு இருக்கும், அப்புறம் கீழே இருக்கும் முகலாயர் படையெடுப்புன்னு இருக்கும், முஸ்லீம்கள் படையெடுப்புன்னு இருக்கும். மார்க்ஸ் சொல்லுவார், ரெண்டையும் எழுது, ஆரியர் படையெடுப்பு முஸ்லீம்கள் படையெடுப்புன்னு எழுது, அல்லது ஆரியர் வருகை முஸ்லீம்கள் வருகைன்னு எழுது. அது என்ன ஆரியர் மட்டும் வருகை, இவனது மட்டும் படையெடுப்பு? அப்போ பிஞ்சு உள்ளங்களில் அவர்களை அறியாமல் அவர்களுடைய எண்ணத்தில் வெறுப்பு விதையை விதைப்பது. அப்போ அவன் நம்மளை பிடிச்சவன், ஆக்கிரமிப்பு செய்தவன்
நம்ம கோயிலை கொளுத்தினான். அந்த கோயில்களை, காசி கோயிலை இந்து மன்னன் கொளுத்திருக்கான், நிறைய பேர் கொளுத்திருக்கான். ஏன்னா அதுதான் ட்ரெஷரி அரசுக்கு. அரசு சொத்துக்களை வச்சுருந்தான். சாமிக்கு பயந்து அவனை திருட மாட்டான்னு நினச்சான் என்னான்னு தெரியல. நம்மளால் அங்கே தான் திருடுறான், சாமியார் தான் திருடுறான். இப்போ பார்ப்பான், எத்தனை பார்ப்பான் கோயில் சிலை திருட்டு. இப்போ சொல்கிறான், ஐயோ அரசிடம் இருக்கக்கூடாது, மக்களிடம், இந்துக்களிடம் கொடுத்து விடுங்கள். சட்டத்திலேயே இந்துக்கள் தான் இருக்கணும்னு இருக்குது. இந்து ரிலிஜியஸ் அந்த இதில் HRNCயில் இந்துக்கள் மட்டும்தான் இருக்க முடியும், வேற ஆள் இருக்கும். அதுவும் கூட ஒரு வார்த்தையை போட்டிருக்கான், நாங்கள்லாம் இருக்க முடியாது HRCயில், வெளிப்படையாக சொல்லிக்கிட்டு. ப்ராக்டிஸிங் இந்துன்னு ஒரு வார்த்தை வேறு போட்டிருக்கான். இந்து மதத்தை பின்பற்றுகிறவன் தான் அந்த துறையிலே இருக்க முடியும். அவன் தான் நடத்திட்டு இருக்கான் கோயிலை. ஆனால் எங்ககிட்ட கொடுங்குறான். எத்தனை சிலைகள் திருட்டு போச்சு. நம்ம கண்டுபிடிப்பதற்கு கோவில் அதிகாரிக்கு நாளாகலாம். அவன் என்ன உள்ளே விட மாட்டான். அர்ச்சகருக்கு அடுத்த நாளே தெரியும். நேற்று தானே கழுவுனேன், அப்போ எப்படி இருந்தது, அடையாளங்கள் என்னது, மாறி இருக்கிறதே அவனுக்கு தான் தெரியும். சிலையை மாற்றினாலும் அவனால் தான் மாற்ற முடியும், மற்றாளால் மாற்ற முடியாது. எத்தனை பாப்பான் இது வரைக்கும் கைதாக இருக்கான் கோயில் சிலை திருட்டில். கைதானதாக நாம் கேள்விப்பட்டதே இல்லை. அப்போ அந்த மாதிரி இருக்கிற துறையை கூட எங்கிட்ட கொடுங்கன்றதுக்கு காரணமே கோயில் என்ற பெயரால் மீண்டும் அதிகாரத்தை அர்ச்சகர் என்ற பெயரில் வச்சுக்கிட்டு இருக்கான். கோயில் அதிகாரத்தின் பெயரால் மீண்டும் வைத்துக் கொள்ள வேண்டும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பொது எதிரியாக சிறுபான்மை மக்களை காட்டுவது, அது அவனுடைய குணத்தில் ஒன்று என்று சொல்லுகிறார். இராணுவத்தை போற்றுவது, வாயில் போற்றுவது தான். கொன்னதெல்லாம் புல்வாமா, தோழர்லாம் பாடல் பாடினாங்க, புல்வாமாவை பற்றி பாடினாங்க. அவள் சாவதற்கு காரணமாக எவ்வளோ இருந்திருக்காங்க. தேசபக்தி நாட்டை விடமாட்டேன்னா இப்போ அவன் வேற பேரே வச்சுட்டான். சீனாங்கிற 3800 சதுர கிலோமீட்டர் பிடித்து விட்டார்கள் என்கிறார்கள். ஒரு இதில் எழுதியிருந்தாங்க, பார்த்தேன். கேரளா 3600 சதுர கிலோமீட்டர் தானா, அதை விட அதிக இடத்த பிடிச்சிட்டான் மேலே. ஆனாலும் இன்னும் தேசபக்தி இவர் தான் காப்பாற்றுவார் இந்தியாவுன்னு சொல்லிகிட்டே இருக்கான். இதுவரைக்கும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். அடுத்தது பாலியல் வேறுபாட்டை பேணிக்கொள்வது, அதை தொடர்ந்து வைத்திருப்பது. ஊடகங்களை ஒடுக்குதல். செய்தித்தாள்கள்லாம் செய்தி போடுறது தெரியும். இப்போல்லாம் ஏறக்குறைய காட்சி ஊடகங்கள்லாம் நம்மிடம் இல்லவே இல்லைன்னே சொல்லலாம். சிலவற்றும் கொஞ்சம் இருக்குது. எல்லோரும் அவர்கள் தான் வைத்திருக்கார்கள். NDTV தான் கடைசியாலாம் சொல்லிக்கிட்டே இருந்தான், அதையும் வாங்கிட்டான், அம்பானி வாங்கிட்டானுங்க. எல்லாரும் அவரை வாங்கி கொண்டார்கள். கார்ப்பரேட் முதலாளிகிட்ட தான் பூரா இருக்குது. அவன் பார்த்து விட்டா செய்தி, இல்லைன்னா இல்லை, மக்களுக்கு தெரியாது. சமூக ஊடகங்கள் கொண்டு சென்றால்தான். அடுத்தது அரசையும் மதத்தையும் பின்னி பிணைத்தல். அவர் சொல்ல டெஃபினேஷன் ஒன்று, நீங்கள் அதுக்கு விளக்கமே வேண்டியதில்லை. அறிவுஜீவிகளையும் கலைகளையும் வெறுத்தல். உங்களுக்கு தெரியும், இந்த கோரேகான் வழக்கில் கைதானவங்கள்லாம் என்ன தொடர்பு அவர்களுக்கும், என்ன கலவரம் செய்தார்கள், கொலை செய்தார்களா, கொலை ஒன்றுமே கிடையாது. ஆனால் அறிவுஜீவிகள்லாம் பார்த்து இவர்களுக்கு எதிரான கருத்துக்களை அழுத்தமாக முன்வைக்கிற, மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகிற அறிவுஜீவிகள்லாம் சிறைப்படுத்துவது தான். யாரோ இளைஞராக இருந்தாலும் சரி, ரோனா வில்சன்லாம் ஒரு இளைஞராக போராடி வருபவர். அவர் சிறையில் இருக்கிற அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதை தன் நோக்கமாக கொண்டு இயக்கம் நடத்துபவர். அதிலிருந்து வயதாடு போன ஸ்டேன்ஸிலிருந்து ஃபாதர் ஸ்டேன்ஸு, வரவர் ராவு, இவரெல்லாம் மிக வயதானவர்களையும் கொண்டு போய் சிறையில் வைப்பது. அவங்க என்ன வெளியே போய் செஞ்சிட போகிறாங்க? ஒன்றும் நடமாட முடியாத நிலையில் இருப்போர் என்ன செய்து விடுவார்கள்? பீமா கோரேகான் வழக்கு என்று சொன்னார்கள். அந்த கோரேகான் பெருமைப்படுத்துவது என்பது தவறானதுன்னு எழுதினவர் ஆனந்த் டெல்டுன்பு. அதில் போராடின போராளிகளில் 45 பேரில், மன்னிக்கணும், 82 பேர் என்னமோ, 43 பேர் தலித் அல்லாதவர்கள். தலித்துகள் மைனாரிட்டி தான் போராடலாம், அதை போய் என்ன பெருசாக எழுதுறீங்க, அது தேவையற்றதுன்னு எழுதினார். ஆனால் அவரே இந்த வழக்கில் பிடிச்சி உள்ளே போட்டிருக்கான். நீ என்னமோ எழுதிட்டு போ, உன்னை எங்களுக்கு பிடிக்காது, நீ அதெல்லாம் வம்பு பண்ணிகிட்டே இருக்க, போ உள்ளன்னு போட்டான். இதுவரைக்கும் பிணை இல்லாமல் இருக்கிறார்கள். சுதா பரத்வாஜ், எவ்வளவு பெரிய மனித உரிமை போராளிகள் எல்லாம் கொண்டு போய் உள்ளே வைத்தார்கள். அதுக்கு என்ன பயங்கரவாதிகளுக்கு இவர் எவ்வளோ பயங்கரவாதி ஸ்டேன்ஸ்னா, ஃபாதர் ஸ்டேன்ஸு அவர் கை நடுக்கம் உள்ளவர், குடிக்க முடியாது தண்ணியை, டம்ளர் எடுத்து குடிச்சோட இருக்கும். அதனால் இதில் தான் உறிஞ்சி தான் குடிக்கணும். அதற்கான உறிஞ்சி ஜாடிகள்லாம் இருக்குது, அதில் தான் குடிச்சிட்டு இருந்தவரை மாற்றி இப்போ குறைஞ்சி ஸ்ட்ரா கொடுங்கன்னு கேட்டார். அதற்கு உயர்நீதிமன்றம் கேட்கணும், அது உயர்நீதிமன்றத்துக்கு போய் அனுமதி மறுத்து இதுக்கெல்லாம் போய் அது வரத்துக்குள்ளே செத்து போயிட்டார் அவர். இது என்ன போய் தடை? ஒரு மனிதனுக்கு நான் பயங்கர ஆயுதம் ஒன்றையா உள்ள கேட்டார், ஒன்றும் கேட்கல. ஆனால் பயங்கரவாதிகள்லாம் விடுவிக்கப்படுகிறார்கள். இப்போது
மாலேகாம் குண்டு வெடிப்பில் அந்த பிரக்யா ஜன் எவ்வளோ சாதாரணமாக விடுதலை செய்கிறாங்க. எவ்வளோ எதிர்ப்புக்கு முன்னால் அரசு வழக்கறிஞரை நீங்கள் அவங்க எதிர்த்து வாதாடக்கூடாது என்று சொல்லுகிறார்கள். அவங்க வெளிப்படையாக பேட்டி கொடுத்தாங்க. என்னை அவங்க ஒரு பெண் வழக்கறிஞர் தான், இல்லை நான் இருக்கிறத செய்வோம், அவங்க மேலே தவறுலாம் நீதிமன்றத்தில் வாதாடுவேன்னு சொன்னாங்க. அவங்கள மாற்றிட்டு வேறு அரசு வழக்கறிஞர் போட்டு அவங்க வழக்க முடிச்சுட்டு இப்போ உட்காந்து நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார், உள்ளே உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க தான் கோட்ஸே தேசபக்தர்னு பேசினாங்க. இப்படிப்பட்ட ஒன்றை செய்வது, குற்றங்கள் மற்றும் தண்டனைகள் மீது அடங்கா ஆர்வம் கொள்வது, அது இதுதான். சலுகைகள் அளித்தல் மற்றும் ஊழலில் ஈடுபடுதல், அது தோழர்கள் பாடல் மூலமே பெரிதாக விளக்கிட்டாங்க. தேர்தல்களில் மோசடி செய்தல், அதுதான் 14வது பாயிண்ட். அவர் இப்போ மோடியை பார்த்துட்டு எழுதுனதில்லை, அதற்கு முன்னால் எழுதியது. இவிஎம் மிஷின்லாம் தெரியாது, அதற்கு முன்னால் இதெல்லாம் எழுதப்பட்டது, இப்போ எழுதப்பட்டது அல்ல. இது பல ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் எழுதியது. தேர்தலில் மோசடி செய்து, இதுதான் ஃபேசிஸ்ட்னு வேலை. அது நிறையா இருக்குது, அவங்களை பற்றி சொல்லுவதற்கு நிறையா இருக்குது. தாராளவாதத்துக்கு எதிராக இருப்பார், பழமைவாதியாக இருப்பார், கவரிசி அரசியலை கைக்கொள்வார்கள், தன்னை சோஷலிஸ்ட் என்று அழைத்து கொள்வார்கள். முசோலினி சோஷலிஸ்ட்னா, ஸ்டாலின்னு சோஷலிஸ்ட் தான் சொன்னான். ஆனால் ஏறத்தாழ 2 பேரும் 3 மாதத்தில் முடிக்கப்பட்டார். அவங்க வாழ்க்கை முடிவு சந்தித்தது. இப்படிப்பட்ட ஒரு ஃபாசிச சிந்தனை அது அப்படி ஒரு இருந்தான் என்று நாம் வரலாற்றில் படித்திருக்கிறோம், நடைமுறையில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒரு ஃபாசிச அரசை. அது யாரும் அதற்கான எதிர்ச்சொல், எந்த அமைச்சராவது எப்போவாவது நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சியில் கிண்டல் செய்வதற்கான பேசுவான். எல்லாமே மோடி தான் முடிவு பண்ணுவார், எல்லாத்தையும் அவர் தான் சொல்லுவார் என்பதை போல ஒரு தோற்றத்தை உருவாக்கி வைத்திருக்கிற இவர்கள் ஒரு ஜனநாயக நாடு இல்லை. ஆனால் நாம் நமக்கு இதுக்கு முந்தி இருந்த அரசுகள், நேரு தான் உடனே நேரு தான் அந்த நாட்டை கெடுத்துட்டாமா. முதல்ல மெக்காலேவை இப்போ சொல்லிகிட்டு இருக்கான் புதுசாக, 2014 மெக்காலேவை எதிரிகள் லிஸ்ட்டில் சேர்த்துட்டான். அவன் தாண்டா சொல்லி கொடுத்தவங்க, அறிவியெல்லாம் சொல்லி கொடுத்தவங்களாம் கேள்வி கேட்குறீங்க, அவன் வராமல் இருந்தானா பிரச்சனையே இல்லை, நாங்கள் பழையபடி புராணக்கரையை சொல்லிகிட்டே இருந்திருப்போம்னு நினைக்கிறானா என்னமோ. மெக்காலே எதிரி என்பதை போல நேருவை தொடர்ந்து அவர் இந்த நாட்டை பெருமைக்குரிய நாடாக மாற்றியவர்கள். இப்போ நான் ஒரு இதில் படித்த போது சொன்னாங்க, நம்மிடம் இந்தியா விடுதலை பெற்ற போது நம்மிடம் 40 பீரங்கிகள், ஏதோ ஒரு விமானம் இவ்வளவு மட்டும்தான் இருந்தது இந்திய படையில் என்று நான் படித்திருக்கேன். அது எவ்வளோ பெரிய படையாக மாற்றணும், அதுக்கு செலவு செய்வதிலும் விருப்பம் இல்லை என்றாலும் கூட அதையெல்லாம் உருவாக்கியவர்கள். இப்போ தேசபக்தி பேசுகிற, நாட்டை காப்பாற்றுறங்கிற எத்தனை பொதுத்துறை நிறுவனங்களை அவர் உருவாக்கினார், எத்தனை அணைக்கட்டுகளை கட்டினார்கள். உங்கள் காலத்தில் நீ ஏதாவது கட்டிருக்கியா சொல்லு. நீ ஆக்கி வைத்திருக்கிற பொதுத்துறை நிறுவனம் எது? இவங்க ஆட்சிக்கு வந்ததுலேருந்து இப்போ இல்லை, வாஜ்பாய் என்ற ஜென்டில்மேன் பொலிட்டீஷியன், அவர் ஆட்சியில் தான் முதலில் விற்பதுக்குன்னு ஒரு மந்திரி. நாம் தொழில்துறை அமைச்சரை கேள்விப்பட்டிருக்கோம். தமிழ்நாட்டில் ராமையா இருந்தார், தொழிற்சாலையை கட்டினார்லாம் அப்போ சொல்லுவாங்க, நாங்களாம் பள்ளிக்கூடத்தில் படித்தப்போ சொல்லுவாங்க. ஆனால் இவர் விற்கிறதுக்குன்னு ஒரு மந்திரி அவனா வைப்பானா? வாஜ்பாய் தன் அமைச்சரவையில் வைத்திருந்தார் அருண் ஷோரி என்ற ஒருவரை. அவர் விற்கிறதுக்கு டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் மினிஸ்டர் அவர் பேர். அவர் விற்கிறது தான் ஒரு வேலை. அதற்கென்று ஒரு அமைச்சரை வைத்து தொடங்கினாங்க. எப்போ 1990களில் தொடங்கி இப்போ வேகமாக விற்று கொண்டு வருகிறார்கள். எல்லாத்தையும் பொதுத்துறை நிறுவனங்களே இருக்காது என்றால் நாம் எதற்கு கவலைப்படுகிறோம்? இடஒதுக்கீடே இருக்காது என்று நாம் கவலைப்படுகிறோம். நம்மளுக்கு நுழையவே முடியாது. தனியார் நிறுவனங்களில் அவன் ஜாதிக்காரனை மட்டும் வச்சுக்கிறான். பொள்ளாச்சி மகளிங்கன்னா அவர் ஜாதிக்காரர் இருப்பார், முத்தேச்சிட்டார் ஒன்று கட்டினார்னா அவர் ஜாதிக்காரர் தான் பொறுப்பில் இருப்பாங்க. ஆனால் பொதுத்துறை நிறுவனமாக இருந்தால் இடஒதுக்கீட்டு அடிப்படை எல்லா மக்களும் இருப்பார், எல்லா மக்கள் பிரதிகளும் அங்கே இருப்பார். அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் ஒன்று கொண்டுமா இதில். கெனடி இறந்ததுக்கு பின்னால் ஆட்சிக்கு வந்தார் லிண்டன் பி ஜான்சன், துணை அதிபராக இருந்தவர் அதிபரானார், அப்புறம் தேர்தலையும் வெற்றி பெற்றார். அவர் தான் அதை கொண்டு வர்றார், அஃபர்மேட்டிவ் ஆக்ஷனை கொண்டு வந்தார். கருப்பர்கள் இஸ்பானியர்கள் இவங்கெல்லாம் புறக்கணிக்கப்படுகிறார்கள், அவங்களுக்கு அவங்க மக்கள் தொகைக்கு ஏற்ப இடங்களை தர வேண்டும் என்று முடிவு செய்கிறார்கள். அது இப்போ மாதிரி வேலை வாய்ப்பில் என்ட்ரியில் மட்டும்தான் இப்போலாம் நம்ம நாட்டில் வச்சுருக்கோம், அப்படியெல்லாம் கிடையாது. உற்பத்தி நிலையமாக இருந்தால் உற்பத்தி நிலையத்தில் எல்லா நிலைகளிலும் இருக்க வேண்டும். தொடக்க நிலையில் இருக்கணும், அதிகாரியாக இருக்கணும், எக்ஸிக்யூட்டிவாக இருக்கணும், டெக்னீஷியனாக இருக்கணும், எல்லாவற்றிலையும் 18% இருக்கணும். நிறுவனம் விற்பனைக்கு கொடுக்குறதா, முகன்மாய் கொடுப்ப ஏஜென்சி கொடுக்குறதுல அதில் அவங்களுக்கு கொடுக்கணும். எல்லா இடத்திலும் அவங்க அந்த உரிய விகிதம் கொடுக்க வேண்டும். கல்விக்கூடங்களில் எல்லா நிலைகளும் இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் எழுதி அவர்கள் கொண்டு வந்தார். ஆனால் இங்கே நம்ம அது கூட இல்லை, என்ட்ரியில் மட்டும்தாங்கிறான், ப்ரொமோஷனுக்கெல்லாம் இடஒதுக்கீடு கேட்கக்கூடாதுங்கிறான். தீர்ப்பிலே சொன்னால் மண்டல் கமிஷன் தீர்ப்பு,
மண்டல அறிக்கை அதன் அடிப்படையில் விபி சிங் அவர்கள் கொடுத்தது செல்லுமா செல்லாதான வழக்கு. அவன் சொல்கிறான் இன்னும் 5 வருஷத்துக்கு மட்டும்தான் ப்ரொமோஷனல் இடஒதுக்கீடு உண்டுன்னு தீர்ப்பில் சொல்கிறான். அதை கேள்வியே இல்லை, அது கேட்கப்படவே இல்லை. கேட்டது செல்லுமா செல்லாதா. நரசிம்மராவ் உத்தரவு போட்டார் 10% இந்த உயர்ஜாதி ஏழைகளுக்குன்னு அவர் போட்டார். அது செல்லுமா செல்லாதா, 2 தான் வழக்கு. விபி சிங் ஆணை செல்லும், நரசிம்மராவ் ஆணை செல்லாது, இவ்வளோதான் தீர்ப்பு. ஆனால் சொல்கிறான் பதவி உயர் இடஒதுக்கீடு என்பது இன்றிலிருந்து 5 ஆண்டுகளுக்குத்தான் செல்லும். அதுக்கு நிறையா சட்ட திருத்தம் செஞ்சாங்க. அது பட்டியலினத்துக்கு மட்டும் என்றார்கள், பலவற்றை செய்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களை பொறுத்தவரை எல்லாம் முழுக்க முதலாளித்துவ நாடு. அதில் அரசு துறைகள் என்பதே இல்லாத, ஏறத்தாழ இல்லாத நாடாகத்தான் அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் இருக்கின்றன. அவங்களே எல்லாம் கொண்டு வர்றான். இங்கே பொதுத்துறை நிறுவனம் இல்லாமல் ஆக்கினால் தனியார் நிறுவனம் தான் திரும்பும். அதை அவங்க செய்து கொண்டிருக்கிறார்கள் தோழர்களே. அதே போலத்தான் இன்னொன்று புதுசாக இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் யூபிஎஸ்சி தேர்வு எழுதணும், அதில் தேர்ச்சி பெற வேண்டும் என்றெல்லாம் பெரிய நெருக்கடிகளை வைத்து தான் தேர்வு நடக்கிறது. தேர்வில் அண்ணாமலை இது கூட எடுத்து அந்த பட்டியலை வெளியிட்டார். எழுத்து தேர்வில் மிக குறைந்த மதிப்பெண்ணும். அவர்கள் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்னு ஒன்று இருக்குது. என்ன சேரிட்டபிள் ட்ரஸ்ட், அது பேர் எனக்கு வரல. என்னமோ ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட்னு ஒரு நிறுவனம். அவர்கள் தான் யூபிஎஸ்சி தேர்வுக்கான பயிற்சி மையங்கள் நடத்துகிறார்கள். பலவற்றில் அவங்க தான். வழக்கு நீட்டுக்கான வழக்கு போட்டவங்களும் அவங்க தான். அதில் தான் இவர் படித்தார். எழுத்து தேர்வில் மிக குறைந்த மதிப்பெண்ணும், நேர்முக தேர்வில் அதிக மதிப்பெண்ணை போட்டு தான் இவர் ஐபிஎஸ் ஆக்குனாங்க. இவர் அறிவில் வரல அப்போவும் கூட. தோழர் சூர்யா ஜேவியர் அவர்கள் அந்த இதெல்லாம் கூட அறிக்கையெல்லாம் போட்டிருந்தார். நம்ம எடுத்து வைக்க தவறி விட்டோம். அதெல்லாம் அப்படி தான் வந்தார் இவரெல்லாம். அப்போ என்ன வேணாலும் அவன் செஞ்சுக்கலாம். யூபிஎஸ்சி ஐஏஎஸ் ஐபிஎஸ் என்பது இந்த நாட்டை ஆளுகிறவர்கள். அவங்க ஏறத்தாழ ஆட்சியாளர்களாக அவர் தான், தொடர்ந்து அவன் தான் இருக்க போகிறான். ஆனால் அதிலேயே இப்போ ஒன்று கொண்டு வந்தான். இப்போ இல்லை, சில ஆண்டுகளுக்கு முன்னாலே கொண்டு வந்துட்டாங்க. தனியார் துறையில் இருக்கிற திறமை மிகுந்த அதிகாரிகளை அரசு தேர்ந்தெடுத்து நேரடியாய் அவர்களை டெப்டி செக்ரட்டரியாக நியமிக்கலாம். டெப்டி செக்ரட்டரியாகவே நீ கலெக்டராக இருந்தால் அப்புறம்லாம் உயர்ந்தெல்லாம் நேராக டெப்டி செக்ரட்டரியாகவே போடலாம். 22 பேர் இது வரைக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறார். யூபிஎஸ்சி எழுத வேண்டாம், ஐஏஎஸ் வாங்க வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், நேரடியாக போட்டுருவாங்க. இப்படிப்பட்ட இந்த மாதிரி செய்கிறதெல்லாம் சட்டம். அப்படி ஒரு சட்டம் இருக்கா? ஒரு திருத்தம் கொண்டு வா, இவனு தான் மெஜாரிட்டி இருக்குது இல்லையா, கொண்டு வா, 2/3 மெஜாரிட்டி இருக்குது, கொண்டு வா என்று சட்ட திருத்தம். இவர் உச்சநீதிமன்றம் சொல்லுகிறது நீதிபதிகளை தேர்ந்தெடுப்பதற்கு தேர்வாணையத்தின் தலைவர்களை ஆணையாளர்களை தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு குழு ஒன்று இருக்கும். யாருன்னா உச்சநீதிமன்றத்தை நீதிபதி இருப்பார், பிரதமர் இருப்பார், எதிர்க்கட்சி தலைவர், 3 பேர் சேர்ந்து இருப்பார். அப்படி தான் தீர்ப்பு சொன்னாங்க. உடனே இவங்க திருத்தம் கொண்டு வந்தாங்க. ஒரு சட்டம், புதிதாக சட்ட திருத்தம். இல்லை, பிரதமர் இருப்பார், எதிர்க்கட்சி தலைவர் இருப்பார், பிரதமரால் நியமிக்கப்பட்ட கேபினெட் அமைச்சர் ஒருவர் இருப்பார். அப்புறம் 2 பேர் அவனா முடிஞ்சு போச்சு. எதிர்க்கட்சி தலைவர் என்ன பண்ண முடியும்? 3இல் 2 பேர் அவங்க தான். திருத்தம் கொண்டு வருகிறார். உடனடியாக என்ன சட்டம் இருந்தாலும், சட்ட விரோதம் என்று சொன்னாலும் உடனடியாக செய்ய முடியும் என்ற சர்வாதிகார போக்கில் நடக்கிறது ஒன்று. அந்த ஆட்சி அளவில் சர்வாதிகாரத்தை செய்து விருப்பத்துக்கு செய்கிறார்கள். செய்வது அனைத்தையும் உயர் ஜாதிக்காரர்களுக்கும் பணக்காரர்களுக்கு மட்டுமே செய்கிறார்கள். இந்த 2 தான் செய்தி. உயர் ஜாதிக்காரர்களுக்கான எல்லா சலுகையும் உண்டு, பணக்காரர்களுக்கான எல்லா சலுகையும் உண்டு. உழைக்கும் மக்களுக்கோ தொழிலாளர்களுக்கோ விவசாயிகளுக்கோ எதுவும் கிடையாது. இப்படி ஒரு ஆட்சி தான் நம்ம அதை மாற்றி அமைப்பது என்பது தேர்தலில் இருக்கிறது தான். இன்னும் நிறைய செய்தி தோழர்கள் பேசினாலும் கொஞ்சம் குறிவாக சொல்லிக்கிறேன். இந்த நேரத்தில் நம்ம அவருடைய ஊழலை பற்றியெல்லாம் சொல்லிவிட்டார்கள். எல்லாவற்றையும் உங்களிடம் அம்பலப்படுத்தி தான் இசை நிகழ்ச்சியில் எல்லாவற்றையும் உங்களிடம் விளக்கி இருக்கிறார். இப்போ எதுக்கு இதெல்லாம் சொல்கிறோம்னா, இந்த ஆட்சி நிச்சயமாக தமிழ்நாட்டில் வராது என்று நமக்கு தெரியும். தமிழ்நாட்டை பொறுத்தவரை வர முடியாது என்ற நம்பிக்கை நமக்கு உண்டு. ஆனால் 2 செய்தி தான் நமக்கு வேண்டியது. ஒன்று, வாக்கு எண்ணிக்கை வேறுபாடே அவ்வளோ இருக்க வேண்டும் என்று நாம் முடிவு செய்யணும். லட்சத்துக்கு மேலான வாக்கு வித்தியாசம் தான் வெற்றி பெற வேண்டும் நம்ம வேட்பாளர். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை கட்டுத்தொகையை இழக்க வேண்டும், டெபாசிட் வாங்கக்கூடாது. இந்த 2ஐயும் நம்ம வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அண்டை மாநிலத்தில் நம் நண்பர்கள் இருக்கலாம், உறவினர்கள் இருக்கலாம், அவரோடு உரையாடுகிற வாய்ப்பு நமக்கு இருக்கலாம். அவர்களை கொஞ்சம் நாம் தன்வயப்படுத்த பாருங்கள். ஏமாந்து போய் சொல்லுவான். இப்போ நிறைய பேர் விழிச்சிக்கிட்டான், பிஜேபிக்காரனே விழிச்சிக்கிட்டு தான் வேட்பாளர் அறிவிச்செல்லாம் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டுருக்குறான் இப்போது. ஆனாலும் கூட நாம் அதை இதெல்லாம் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. நம்ம அன்றாடம் பயணங்களில் உரையாடல்கள் எல்லா இடங்கள்லையும் பேச வேண்டிய தேவை இருக்கிறது.
இந்த நேரத்தில் நாம் சொல்கிறதுக்கான இந்த இது நாம் ஆதரிக்கிறோம் என்பது மட்டுமல்ல, குறைகள் இருக்கும், இருக்கிறது, இருக்கும் இல்லை இருக்கிறது, அவள் மீது நமக்கு விமர்சனங்கள் உண்டு. அதையும் மீறி இப்போ வர்றது யாருன்னா, இப்போ தேர்தலில் நமக்கு வாய்ப்பு, நான் இதே இடத்தில் வேறு போன 19 தேர்தலில் சொன்னேன், நமக்கு நல்லவனை தேர்ந்தெடுக்கலாம் வாய்ப்பே கிடையாது. போட்டியிடுபவர்கள் நல்லவர் தான் தேர்ந்தெடுக்க முடியும். அவன் போட்டியிடாமல் இருந்தானா அந்த இதெல்லாம் போப்பு தேர்தலில் தான் வேட்பாளரே இருக்க மாட்டார், இவங்களே பேர் எழுதி தான் போட்டுக்கணும். அதில் அதிக வாக்கு வாங்குறோன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சுட்டு திருப்பி நடந்தால் போப்பாண்டவர் தேர்ந்தெடுக்கப்படுவார். அதில் வேட்புமனு தாக்கல்லாம் கிடையாது. அது மாதிரியெல்லாம் நம்ம தேர்தல் இல்லை. போட்டியிடுறவனா நல்லவனுக்கு போடலாம், அல்லது கட்சி தான். இப்போ ஆட்களை போட இதில் பார்க்க முடியாது, அது உள்ளாட்சி தேர்தல் வேணால் ஆட்களை பார்க்கலாம், இதில் கட்சி தான். சரி, எல்லாமே அயோக்கியன்னு இருந்தால் சின்ன அயோக்கியனுக்கு போடலாம். இதுதான் தேர்தல் நமக்கு கொடுத்துருக்க வாய்ப்பு. வேற என்ன வாய்ப்பு நமக்கு கொடுத்துருக்கிறது? அப்போ நம்மால் ஆதரிக்கப்படுகிற கட்சி அல்லது நம்மை நோக்கி மாறிக்கொண்டு வருகிற கட்சிகள். ராகுல் காந்தியை பற்றி சொன்னார். அவங்களாம் ஒரு காலத்தில் எவ்வளவு மோசமான ஆட்சி அவசர நிலை காலத்தில் கொடுத்தார்கள் என்று நாம் அறிந்துதான் இருக்கிறோம். காங்கிரஸ் எப்படி இருந்ததுன்னு. இந்திரா காந்தி அவ்வளோ அடக்குமுறை ஏவினார். இந்திரா காந்திக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்தது மோடி தான். அந்த அம்மா பரவாயில்லப்பா என்று சொல்லுகிற அளவுக்கு இவர் தான் வாங்கி கொடுத்துருக்காரு. அவர் காலத்தில் போராடுவதற்கான வாய்ப்பு இருந்தது. ஜெயபிரகாஷ் நாராயணன் அணி அமைத்து எதிர்த்து போராடி கொண்டிருந்தார். வாய்ப்பாது இருந்தது. இவனும் காலத்தில் நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது. போராடினால் அடுத்து எங்கே போகலாம்? சும்மா எதிர்த்து பேசினாலே வழக்கு போடுறான். அது சட்டங்கள் புதிதாக கொண்டு வந்திருக்கான். யூஏபி சட்டம்ங்கிறான். இதெல்லாம் வழக்குலாம் என்னென்னா, பொதுவாகவே சட்டப்பிரிவு சட்டம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா சொல்லுவாங்க. இப்போ வழக்கறிஞர்லாம் சொல்லுவாங்க, பெயில் இஸ் ரூல், ஜெயில் இஸ் எக்ஸெப்ஷன்னு சொல்லுவாங்க. போனால் ஒருத்தனை விட்டுணும், அவன் வழக்குக்கு ஒழுங்காக வருவானா தீர்ந்து போச்சு. சாட்சியங்களை கலைக்காத இருக்குன்னு நிபந்தனை போட்டுரு, கலைச்சின்னா திருப்பி உள்ளே போட்டுருவேன்னு சொல்லு, முடிஞ்சு போச்சு. பெரிய பெரிய வழக்குகள் சிக்கினவெல்லாம் அமெரிக்கா போன்ற நாடுகள் வெளியவே தான் இருக்கான். புலிகளுக்கு ஆயுதம் வாங்கி அனுப்பினார்னு சில பேர் மேலே வழக்கு போட்டிருக்காங்க, 2 பேர் மேலே வழக்கு போட்டிருக்காங்க. அதில் ஒருவர் அவங்க கையில் கிடைக்கல. ஒருவர் சாக்ரட்டிஸ் என்ற தொடர் நம்ம நாமகிரிப்பேட்டைக்காரர் தான், திராவிடர் கழக குடும்பத்தை சார்ந்தவர் தான். எவ்வளோ பெரிய வழக்கு, ஆயுதங்களை அங்கு வாங்கி இந்தியாவுக்கு ஈழத்துக்கு அனுப்ப முயற்சித்தவர்கள் வழக்கில் கிடைக்கிறாங்க, சிக்கிறாங்க. அவர் வெளியே தான் இருக்கார், உள்ளே போகல. அவர் வழக்கறிஞர் பேசுனாங்க. சரி, அவர் 1 கோடி ரூபாய் கட்டணும், கட்டிட்டு இருக்கலான்ட்டான். அவர் இருந்திருக்காரு. 5-10 வருஷம் ஆயிடுச்சு வழக்கு போட்டு, இன்னும் வழக்கு நடக்கலை. அதனால் அவர் வெளியே இருந்துட்டு தான் இருக்கார். இன்னும் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் இங்கு பிணை இல்லை என்பதை சொல்லுகிறார்கள். முதல்ல அந்த பிஎம் அதுக்கு ஒரு சில, இப்போ அது எழுதுனது தோழர் ஹரிபரந்தாமன், ஓய்வு பெற்ற நீதிபதி ஹரிபரந்தாமன் ஏதோ அவருக்கு எதிர்ப்பை காட்டி கொண்டிருக்கார், வழக்கு போடணுங்கிறான், அது பண்ணுங்கிறான். அவர் நீதிபதிக்கு தான் நீதிபதிகளை பற்றி தெரியும். கான்வில்கர்னு ஒரு நீதிபதி இருந்தான்னு ஏன் சொல்லணும்? நான் தமிழில் இருந்தான்னு சொல்கிறது தான் கரெக்டு. இருந்தார்னா வடு அமைதி. அப்புறம் ஒருத்தனை போய் நம்ம பலர்பாலால் சொல்லக்கூடாது. எப்படியே இருந்தார்னு வச்சு, அவர் தான் பிஎம்எல்ஏவுக்கு யுஏபிஏவுக்கான விதிகளை கடுமையாக்கியவர் தன் தீர்ப்பின் வழியாக. ஏற்கனவே இருந்த விதி இன்னும் கடுமையாக்குறாரு, அதை நியாயப்படுத்துகிறார், விதிகளை கடுமையாக்குகிறார். அவருக்கு தான் அடுத்து முடிச்ச உடனே லோக்பால் தலைவராக போட்டாங்க. ஊழலை ஒழிப்பதற்கான இதுக்கு அவர் தான் தலைவராக இருக்கார். இப்போ ஓய்வு பெற்ற உடனே பதவி கொடுத்துட்டாங்க அவருக்கு. ஒருவேளை அதை சொன்னாரா நம்ம, அவர் வேடிக்கையாக ஒரு முறை சொன்னார், நீங்கள் நீதிமன்றத்துக்கு வருவதற்கு உங்களுக்கு முழு உரிமை உண்டு, ஆனால் வந்த பின்னால் வெளியே போவதற்கு உரிமை உண்டு என்று நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா பிஎம்எல்ஏவை பற்றிலாம் சொல்கிறார். நீதிமன்றத்துக்கு வரலாம் நீங்கள், அது எழுத்து வடிவில் பதிவு செய்திருக்கிறார் அவர். நான் ஏற்கனவே சொன்ன இடியமீனை பற்றி அப்போ எழுதினார் ஒரு கட்டுரை, கேரவனில் எழுதியிருந்தார். இடியமீன் சொன்னதாக ஒரு வார்த்தையை, எங்களுக்கு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்கா? இருக்குது. ஐ கேன் கேரண்டி யூ ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், பட் ஐ கேனாட் கேரண்டி யூ ஃப்ரீடம் ஆஃப்டர் ஸ்பீச்னு சொன்னாராம். உனக்கு பேசுவதற்கெலாம் உரிமை உண்டு, பேசின பின்னால் உனக்கு ஃப்ரீடம் இருக்கான்னு தான் யோசிக்கணும், அதெல்லாம் சொல்ல முடியாது என்று சொன்னது போல் இந்த கான்வெல்லிக்கர் அப்படி சொன்னவர். இவர் எழுத்து வடிவில் நீதிபதி எழுதினவர். இப்படிப்பட்ட நீதிபதியில் வைத்து கொண்டிருக்கிறார். அது பிணை கேட்க முடியாதுன்றது என்னையா இருக்குது? என்ன வழக்கே என்னன்னே தெரியாது. வழக்குக்கு இது வரைக்கும் குற்ற அறிக்கை கொடுக்கல, தாக்கல் பண்ணல, ஆனாலும் உள்ளே தான் இருக்குன்னா என்ன நியாயம்? அப்படி ஒரு சட்டங்கள்லாம் ஏற்றப்பட்டு இருக்கிறது, அதை நாடாளுமன்றம் ஏற்றுக்கொண்டு, அவனுக்கு தெரியாது.
அவன் எத்தனை பேர் சட்டத்தை படிச்சிருப்பான் தெரியாது. கை தூக்கணும், கை தூக்கிடுவான். அவர் வந்து விப்பு சொல்லணும், அந்த கொறடா அவர்கள் சொன்னால் கை தூக்கிடுவான். எப்பா இன்றைக்கெல்லாம் எல்லாம் வரும்பா, கை தூக்கிருப்பா, எல்லா எம்பிகளும் பதவி நீக்கம் செய்யப்படுவதெல்லாம் கை தூக்கிடுவான். அப்படி தான் பிஜேபியில் வச்சுருக்கிறாங்க. உனக்கு சொந்த அறிவில் இருந்தாலும் வந்துடக்கூடாது இங்கேன்னு தான் வச்சுக்கிட்டு இருக்கான். இந்த நிலையில் தான் தோழர்களே, இந்த வருகிற வாய்ப்பிலாவது குறைஞ்சபட்சம் நமக்கு நல்லாட்சி வருகிறது, இந்தியா கொடுக்கறது, புதிய திட்டங்களை இந்தியா கூட்டணி கொண்டு வருவதை விட நமக்கு போராடுகிற தளமாவது கிடைக்கும். அதுதான் நமக்கு இறுதியாக நாம் நினைப்பது. அது உறுதி. நம்மால் போராட்டங்கள் நடத்த முடியும், எதிர்குரல் எழுப்ப முடியும். அப்படி ஒரு தளம் நமக்கு கிடைக்கும். எனவே இந்த வாய்ப்பில் நான் உங்களை கேட்டுக்கொள்வது, ஒரு ஃபாசிஸ்ட் என்பதை ஜெர்மனியோ அங்கேயோ ஸ்பெயினோ ஜப்பானோ பார்த்திருக்கிறார்கள், அனுபவித்திருக்க அந்த மக்கள் அனுபவித்திருக்கிறார்கள். இந்தியா வந்து முழுமையாக அனுபவித்தில் இப்போ ஓரளவுக்கு அனுமதிக்க ஆரம்பித்து விட்டோம். இன்னும் இந்த கொடூர பல்கள் இன்னும் கூர்மையாகி நம் ரத்தத்தை குடிப்பதற்கு முன்னால் அதை விரட்டுவதற்கான தேர்தலாக நாம் இதை எடுத்துக்கொள்வோம். நாம் அனைவரும் அவர்களை தோற்கடிக்கக்கூடிய வலிமை உள்ள இந்தியா கூட்டணியை ஆதரிப்போம். நம்ம தொகுதியில் வழக்கறிஞர் மணி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அவர் உதயசூரியன் சின்னத்தில் தான் அவர் நின்று இருக்கிறார். அவருக்கு நாம் ஆதரவு கொடுப்போம். ஏன்னா அதுதான் கடைசியாக. அப்போ வந்து வெங்கடேச தீட்சிதர் என்ற ஒரு பார்ப்பனர் இருந்தார். பெரியார் வந்து காங்கிரஸ் ஆதரப்போ அவருக்கும் ஆதரவு தானே என்று கேட்டார். நீ வந்து பாப்பாவன், அவனுக்கு வந்து நீ ஆதரிக்கலாமான்னா, முதுகில் போட்டிருக்க பூணில் பார்க்காத, அந்த கை காமராஜுக்கு தூக்கும், எனக்கு அது போதும், அந்த கை காமராஜுக்கு தூக்குற கை, அதுக்கு நான் ஆதரவு உண்டுன்றது. அவ்வளோதான். எனவே இப்படிப்பட்ட ஆட்சியை ஆதரிக்கிறவர்களுக்கு நாம் ஆதரவு கொடுப்போம், அவ்வளவுதான். அப்படி ஒரு ஜனநாயக பூர்வமாக திரும்புவதற்கான ஒரு வாய்ப்பை நாம் ஏற்படுத்தி கொண்டு நமக்கும் ஒரு பங்குன்ற மகிழ்ச்சியோடு இந்த தேர்தலில் நாம் பங்களிப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.